நம்ம தொடங்குவோமா? எல்லாருக்கும் வணக்கம். நேத்து டாஸ்க் முடிச்சிட்டீங்களா? அதுல ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? நேத்து முடிச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? 2 அப்ரோச்ல பண்ணியிருக்கீங்க. செலின் ஒண்ணுல பண்ணியிருந்தாரு. வேற யார் பண்ணியிருந்தீங்க? ராஜராஜனா, இளங்கோவன் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? j = 1. நைஸ். சரி சரி. நேத்து இதுல ஆ, ஒரு doubt. சொல்லுங்க. இப்ப அந்த கீவேர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க சார், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல கீஎன் வேர்ட். ஆமா ஆமா. அதுல டிக்ஷனரி மாதிரி கொடுக்க முடியும். இப்போ நான் அந்த கோடு ஒன்று போடுறேன், எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு நிமிஷம், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்க கொடுத்துருக்கிறத என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல உங்க எல்லாருக்கும்? தெரியும். சரி. நம் ஆல்ஃபா. சரி, கீவேர்டு கொடுத்துருக்கீங்க. இதில் டிக்ஷனரியா? சரி, இதில் நீங்கள் என்ன ஒரு நிமிஷம். நம் ஆல்ஃபா டேக்ஸ் 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 1 வாஸ் கிவன். ஓகே, ஒரு ஆர்குமெண்ட்டை தான் கொடுக்க முடியும். இதில் டிக்ஷனரி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இதில் டிக்ஷனரி கொடுக்குறோன்னா உங்களுக்கு இதில் டிக்ஷனரி கொடுக்குற நீட் இருக்கா? எனக்கு என்ன சினாரியோவில் இதை ட்ரை பண்ணுறீங்க? சும்மா செக் பண்றதுக்கு தான் நான் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா நீங்க அந்த ஈக்குவல் டு கொடுத்துருந்தீங்க. இதுல வந்து கீவேர்ட்ஸ் அதெல்லாம் இருந்தங்காட்டி நான் ஓகே சரி டிக்ஷனரி வச்சு பண்ணி பார்ப்போம். இன்டர்னலாக இது டிக்ஷனரியாக தான் எடுக்கும் நீங்கள் கொடுக்குறத, ஆனால் டைரெக்டாக டிக்ஷனரியாக கொடுக்க மாட்டோம். நீங்கள் டைரெக்டாகவே டிக்ஷனரி கொடுக்குறீங்க இல்லையா? அப்படி கொடுக்க மாட்டோம். நீங்கள் கொடுக்குற 2 வேல்யூவை ஈக்குவல்ஸ் டு கொடுக்குற வேல்யூவை அது டிக்ஷனரியாக எடுத்துக்கும். இப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கொடுக்குறத எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் என்ன ஒப்பீனியனுக்கு வரீங்கன்னா, இங்கே டைரெக்டாகவே நான் டிக்ஷனரி தானே வச்சுருக்கேன், இங்கே ஐட்டம்ஸ்ங்கிறது டிக்ஷனரி தானே அப்படிங்கிறதுக்கு வரீங்க. கரெக்டா? ஆமாம். அப்படின்னா அது டைரெக்டாகவே நீங்கள் இந்த ஸ்டாரே கொடுக்க வேண்டாமே. கரெக்டா? நீங்கள் ஸ்டார் கொடுக்குறீங்கன்னா டிக்ஷனரி இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்குறீங்க. அப்போ நான் எப்படி எடுத்துக்கிட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷன். அதனால அது நார்மலாகவே ஸ்டார் இல்லாமலே, டபுள் ஸ்டார் இல்லாமலே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோமா? ஃபங்க்ஷன்ஸ் ஒரு நிமிஷம். சரி, இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரிகர்ஷன். அதுக்கப்புறம் லாம்டா பார்க்க போறோம். அப்போ முதல் கேள்வி ரிகர்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தான். ரிகர்ஷன் அப்படிங்கிறதே கர்சிவ் அப்படிங்கிறதே அப்படியே சுற்றி வளைச்சு ஒரே சுத்துறது தான் கர்சிவ். இப்போ சின்ன குழந்தைங்க கிட்ட கர்சிவ் ரைட்டிங் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு எழுத்தா சேர்த்து 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 பண்ணுறது தான் கர்சிவ் ரைட்டிங். அதுலேருந்து வந்தது தான் ரிகர்ஷன். அப்போ திரும்ப திரும்ப சுத்துறது தான் ரிகர்சிவ். ரிகர்சிவ்னா என்ன அர்த்தம்னா, கர்சிவ்னா நீங்கள் வளைச்சு 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 எழுதுறது, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வளைக்கிறது ரிகர்சிவ். அப்போ ரிகர்ஷன்னா என்னது அப்படின்னா, அப்போ நீங்க லூப்பிங்கை தான் ரிகர்ஷன் சொல்றீங்களா அப்படிங்கிற. ஏன்னா லூப்பிங் தான் திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்வோம். அங்க லூப்பிங்ல என்ன பண்ணுவோம்னா, பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப பண்ணுவோம். எப்படி? இப்படி எழுதிடுவோம் நம்ம, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 10 அப்படின்னு எழுதிட்டு பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு எழுதிடுவோம். இந்த பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன், இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் ஐ எழுதலாம், இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் i+1 எழுதலாம். இப்படி 2-3 ஸ்டேட்மெண்ட் நீங்க வச்சுக்கலாம். இந்த 2-3 திரும்ப திரும்ப பண்றது தான் ஐட்ரேஷன் அப்படின்னு பேர். அதுக்கு இதை நீங்க திரும்ப திரும்ப பண்றதுக்கு பேரு ஐட்ரேஷன். இப்போ நம்ம பார்க்க போறது, அப்போ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு திரும்ப திரும்ப பண்ண தெரியும். இப்போ நம்ம பண்ண போறது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல, ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ பிளாக்னா என்னது அப்படின்னா, பிளாக்ங்கிறது ஒரு சின்ன எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஃபார் லூப் எழுதுறதோ இல்லை வைல் எழுதுறதோ இல்லை இஃப் எழுதுறதோ இதெல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் பிளாக். இப்போ நான் இஃப் a greater than b
அப்படி இருந்தா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவேன்ல, அதுதான் பிளாக். ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தா ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க, பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க, ஏ கிரேட்டர் தென் பின்னு பிரிண்ட் பண்ணுங்க, இப்படிலாம் நான் கொடுப்பேன்ல, அதுதான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த பிளாக்கை விட கொஞ்சம் பெருசு தான் ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னா, ஃபங்க்ஷன்ங்கிறது நேம்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய பிளாக் இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு வைல் இருக்கலாம், ஒரு ஃபார் இருக்கலாம், ஒரு இஃப் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய இருக்கலாம். சில நேரங்களில் இந்த ஃபங்க்ஷனையே நான் திரும்ப திரும்ப ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தே திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ற மாதிரியான தேவைகள் சில நேரங்கள்ல இருக்கும். எந்த மாதிரியான இடத்துலங்க இருக்கும்? இப்போ சாதாரணமாக சொல்றேனே, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டெஃபினிஷன் கெட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்போ யூசர் கிட்ட இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்குறேன். இப்போ வழக்கமாக நம்ம ஜிமெயிலில் லாகின் பண்ணுறோம். யூசர் நேம் என்டர் பண்ணுறாரு, பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறாரு, ஜிமெயிலையோ ஃபேஸ்புக்லேயோ. இப்போ இங்கே செக் பண்ணுறோம், இஃப் யூசர் நேம் இஸ் இன்கரெக்ட், யூசர் நேம் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு ஏபிசிடியா இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி பாஸ்வேர்டு சரி, இஃப் பாஸ்வேர்ட் இஸ் இப்படி தானே செக் பண்ணியிருப்பாங்க இன்டர்னலா, ஏபிசிடி. இப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். யூசருக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்? பிரிண்ட் இன்கரெக்ட் யூசர் நேம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் யூசருக்கு. இங்கே என்ன பண்ணணும்? அதே மாதிரியான ஒரு மெசேஜை இங்கேயும் கொடுக்கணும், பாஸ்வேர்ட்லேயும் பிரிண்ட் இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? கொடுத்துட்டு திரும்ப இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். திரும்ப யூசர் கிட்ட போய் உங்களோட யூசர் நேம் கொடுங்க அப்படின்னு வாங்கணும். வாங்கிட்டு பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு வாங்கணும். அப்படின்னு வாங்கிட்டு திரும்பவும் இந்த கெட் யூசர் நேம் ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணணும். சரியா தப்பா? இதுதான் ரிகர்ஷன். அப்போ ரிகர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை நீங்க திரும்ப திரும்ப கால் பண்றது தான் ரிகர்ஷன். இது புரியுதா? இப்படி பண்றது தான் ரிகர்ஷன். ஒரே ஃபங்க்ஷனை நீங்க திரும்ப திரும்ப கால். அப்போ நான் கீழே ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்பேன், கெட் யூசர் நேம். முதல்ல யூசர் கிட்ட யூசர் நேம் என்னங்கிறது வாங்கியிருப்பேன், இன்புட்டா வாங்கியிருப்பேன். பாஸ்வேர்டு என்னங்கிறத இன்புட்டா வாங்கியிருப்பேன். இப்படி இன்புட்டா வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். ஒருவேளை தப்பா இருந்ததுன்னா, கரெக்டா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. தப்பா இருந்ததுன்னா யூசர் நேம் வந்து இப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி பாஸ்வேர்டு இப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? திரும்ப யூசர் கிட்ட யூசர் நேம் வாங்கணும், பாஸ்வேர்டு வாங்கணும். திரும்ப இதை சுத்திக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்றீங்க. கெட் யூசர் நேம் அப்படிங்கிறத கால் பண்றீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தே திரும்ப ஒரு தடவை கெட் யூசர் நேம்ங்கிறத கால் பண்றீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கிறீங்க, கெட் யூசர் நேம் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனுக்குள்ள இருக்கீங்க. அந்த டெஃபினிஷன்ல இருந்து பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தே இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. இங்கெல்லாம் வேற வேற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்றீங்க. ஆனா இப்போ இந்த லைன் நம்பர் 11ல என்ன பண்றீங்கன்னா, அதே ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. அப்போ அதே ஃபங்க்ஷனை கால் பண்றதுனால இதுக்கு ரிகர்ஷன் பேரு. அப்போ இது எது வரைக்கும் நடக்கும்? நீங்க கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் உங்களை விடவே விடாது. சரியா தப்பா? நீங்க ஏபிசிடின்னு கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன், நான் இந்த இடத்துல இப்போ எழுதிட்டேன், இன்புட் என்டர் யூசர் நேம் அப்படின்னு யூசர்கிட்ட வாங்குறேன். சரியா? அதே மாதிரி என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு யூசர்கிட்ட வாங்குறேன். இப்போ பாருங்களேன், இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்படி யூசர்கிட்ட வாங்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இதுலலாம் எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த கெட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணி இதை ரன் பண்ண போகிறேன். இதை ரன் பண்ணும்போது நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டு ரெண்டுமே ஏபிசிடி கொடுக்காத வரைக்கும் எனக்கு இந்த ப்ரோக்ராம் திரும்ப 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 என்டர் யூசர் நேம், நான் PQRSன்னு கொடுக்குறேன். என்டர் பாஸ்வேர்டு ரெண்டையும் வாங்குது, PQRS. இன்கரெக்ட் யூசர் நேம், என்டர் யூசர் நேம். இப்போ ஏபிசிடினே கரெக்டாக கொடுக்குறேன், என்டர் பாஸ்வேர்டு. இப்போ பாஸ்வேர்டில் PQRS அப்படின்னு கொடுக்குறேன். இன்கரெக்ட் பாஸ்வேர்டு, திரும்ப என்டர் யூசர் நேம், ABCD, திரும்ப என்டர் பாஸ்வேர்டு. இப்போ வேற ஏதாவது கொடுக்குறேன், XYZQ அப்படின்னு கொடுக்குறேன். இன்கரெக்ட் பாஸ்வேர்டு, என்டர் யூசர் நேம், ABCD, என்டர் பாஸ்வேர்டு, ABCD.
அப்போ நான் திரும்ப 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 ஒரே விஷயத்த எனக்கு கரெக்டான இன்புட் கிடைக்கிற வரைக்கும் சில நேரங்கள்ல நான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான நேரங்கள்ல எனக்கு இது பயன்படும். எது பயன்படும்? இந்த ரிகர்சிவ் அப்ரோச் பயன்படும். இது உங்களுக்கு புரியுதா? இது புரியுதா? இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? இதுதான் ரிகர்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் காலிங் ஒருத்தருக்கு நல்லா தெரியுதுன்னா அவர் இந்த மாதிரியான ரிகர்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்களே இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுவீங்களா? அப்போ ரிகர்ஷனுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் இது. டைரெக்டாகவே இந்த மாதிரியான இடத்துல தான் ரிகர்ஷன் நமக்கு தேவைப்படும். அதனால நான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ரிகர்ஷன் ரொம்ப முக்கியம். அதில் 1-2 ப்ரோக்ராம்ஸ் இப்போ பார்ப்போம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பண்ணிட்டு சொல்லுங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. இது பண்ணிட்டீங்களா? அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? இதே மாதிரி குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த ஃபங்க்ஷன்ஸில் இந்த கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. அதனால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதில் அடுத்த ப்ரோக்ராம் போகிறேன். அடுத்து இந்த ரிகர்ஷனில் என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்? சாதாரணமாக நம்ம லூப்பிங்கில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிகர்ஷனில் பண்ணலாம். அப்போ லூப்பிங்கில் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணோம்? லூப்பிங்கில் வந்து என்னென்னலாம் பண்ணோம்? ஃபிபொனாச்சி சீரீஸ் பண்ணோம், அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் பண்ணோம், ஃபேக்டோரியல் பண்ணோம். இது எல்லாமே பண்ணோமா? அப்போ லூப்பிங்கில் நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையுமே இதுலேயும் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் 5 நம்பர் 5, 4, 3, 2, 1 இப்படின்னு பிரிண்ட் ஆகணும். சரியா? இல்லை 1, 2, 3, 4, 5ன்னு பிரிண்ட் ஆகணும். லூப்பில் எப்படி எழுதுவீங்க? ஃபார் ஐ இன் இதுதானே ரேஞ்ச் ஆஃப் 1,6 அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்துருவீங்க. அப்போ இதே விஷயத்த லூப் இல்லாமல் எனக்கு ரிகர்ஷனில் எழுதணும். எப்படி எழுதலாம்? அப்போ லூப் எழுதக்கூடாது முதல்ல. அப்போ ரிகர்ஷன்னா என்ன அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடணும். அப்போ ரிகர்ஷன்ங்கிறது ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். ரிகர்ஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனே ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரிகர்ஷனுக்கான டெஃபினிஷனே. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ நமக்கு என்ன வேணும்? 1, 2, 3, 4, 5. அப்போ 1, 2, 3, 4, 5 எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியாது. ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஒரே ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண தெரியுமா? பிரிண்ட் பண்ண தெரியும். இப்போ நான் டெஃபினிஷன் டிஸ்பிளே n அப்படின்னு எழுதுறேன். அந்த n வந்து அந்த n-ஐ பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் n அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த டிஸ்பிளே ஆஃப் 1 அப்படின்னு கால் பண்ணாங்கன்னா எனக்கு இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர். இதுதான் என்னோட ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ஃபார்மல் ஆர்குமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட், இது ஆக்சுவல் ஆர்குமெண்ட். இந்த பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இதெல்லாம் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஒன்றுன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு 1ன்னு மட்டும் வரக்கூடாது, 2ன்னும் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? எனக்கு 1ம் பிரிண்ட் ஆகணும், 2ம் பிரிண்ட் ஆகணும். அப்போ n + = 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆஃப் n அப்படின்னு திரும்பவும் அந்த ஃபங்க்ஷனையே நான் கால் பண்ணேன்னா அப்போ 1ன்னு முதல்ல பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். அதுக்கப்புறம் என்னோட மதிப்பு என்னவா மாறிடும்? 2ஆ மாறிடும். இப்போ நீங்கள் திரும்பவும் டிஸ்பிளே ஆஃப் என்ன கால் பண்ணுறீங்க. அப்போ டிஸ்பிளே ஆஃப் என்ன கால் பண்ணால் டிஸ்பிளே ஆஃப் என்னுக்கு போகும். அங்கே போய் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சரிதானே? இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியுதுல்ல? இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அடாடா, என்ன நடந்துருச்சு பாருங்க. என்ன நடந்துருச்சு? ரிகர்ஷன் எரர், மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் எக்ஸீடட். என்ன சொல்றாங்க? நீங்க சொன்னீங்கன்னு நாங்கள் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இங்கே பாருங்களேன், நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. எதுல இருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1, 2, 3, 4, 5ன்னு பிரிண்ட் பண்ணிட்டே வருது. ஆனா ரிகர்ஷனை எத்தனை தடவை பண்றதுன்னு பைத்தான் ஒரு லாஜிக் வச்சிருக்கு. இத்தனை தடவை ரிகர்ஷன் திரும்ப திரும்ப போகலாம் அப்படின்னு. அப்படியே 997 வரைக்கும் போயிடுச்சு. அப்படி போனதுக்கு அப்புறமா இல்லை, இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல, ரிகர்ஷன் எரர், மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் எக்ஸீடட். அப்போ நமக்கு என்ன கேட்டாங்க? 1, 2, 3, 4, 5ன்னு 5 வரைக்கும் தானே கேட்டாங்க. நம்ம அதை இங்கே எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கோமா? பண்ணலையே. அப்போ நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுறது? எனக்கு இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாமான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த இடத்துல இஃப் n < or = 5
அப்படி இருந்தா மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆஃப் என்ன கால் பண்ணுங்க. இப்படி கொடுக்கலாமா? இது புரியுதா? அப்போ 1 2 3 4 5 லூப்ல இல்லாம இப்போ முதல்ல 1 பிரிண்ட் ஆகும், என்னோட வேல்யூ 2ன்னு வரும். இந்த இஃப் கண்டிஷனை பார்க்கும். இப்போ என்னோட வேல்யூ 2, அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆஃப் 2ன்னு கால் ஆகும், மேலே போகும். அந்த 2 இப்போ பிரிண்ட் ஆகும், இங்கே வரும். என்னோட மதிப்பு இப்போ 3ன்னு மாறும். திரும்ப இந்த கண்டிஷன் செக் ஆகும், n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 ஆனு. ஆமாம், உள்ள வரும். இப்போ டிஸ்பிளே ஆஃப் 3 அப்படின்னு நடக்கும். இது புரியுதா? இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? அப்போ நான் இந்த இடத்துல இதை நான் அவுட்புட் பார்க்க போறேன். இதோட அவுட்புட் அப்போ நான் ரிகர்ஷன் எழுதுறேன் அப்படின்னாலே நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரிகர்ஷன் அப்படின்னாலே 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, ரிகர்ஷன்ங்கிறது ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். இது முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட், கண்டிப்பா நான் அதை லூப்ல பண்ணக்கூடாது. அப்போ உள்ள நான் லூப், வைல், ஃபார் இதை எழுதக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இந்த ரிகர்ஷனை எப்போ நிறுத்தணும் அப்படிங்கிற கண்டிஷனை நான் கண்டிப்பா கொடுக்கணும். இது ரிகர்ஷன்னா என்னதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், கண்டிப்பா லூப் யூஸ் பண்ணக்கூடாது. நோ லூப்ஸ். அது வைலோ ஃபாரோ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கண்டிப்பா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது இல்லைன்னா ரிகர்ஷன் இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும். இது புரியுதா? அப்போ ரிகர்ஷன்ல இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் புரியுதா? இதை டக்கு ட்ரை பண்ணிடலாமா? நீங்க இது புரியாதவங்க சொல்லுங்க. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்? 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ நீங்க 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு இந்த 1 + 2 + 3 + 4 + 5 அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் வேணும். இந்த 5 நம்பர் கொடுத்தா அந்த 5 நம்பருக்கும் அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் வேணும். இதை எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா? என்ன பண்ணலாம்? அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எஸ் 0 செட் பண்ணிட்டு s + = n + எங்க s டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வச்சுக்கலாமா? இப்படி வச்சுக்கலாமா? இங்க ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் n வச்சுக்கலாமா? இந்த லூப்புக்கு வெளியில வந்து இந்த டோட்டலை பிரிண்ட் பண்ணிடலாமா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில வந்து டோட்டலை பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் ஆயிருமா? இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் டோட்டல்னு கொடுத்தா டோட்டல் பிரிண்ட் ஆயிருமா? ஆயிருமா? அன்பவுண்ட் லோக்கல் எரர், லோக்கல் வேரியபிள் டோட்டல் ரெஃபரன்ஸ்ட் பிஃபோர் அசைன்மெண்ட். கரெக்ட் தானே? சரி, டோட்டல் உள்ளேயே பார்ப்போமா? இங்கேயே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? டோட்டல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? நிறைய வழி இருக்கு இது பண்றதுக்கு. அன்பவுண்ட் லோக்கல் அதே தானே வரும். இப்போ நீங்க பண்ணியிருக்கிறதுல என்ன சொல்லுது? லோக்கல் வேரியபிள் டோட்டல் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட். அதோட மதிப்பு என்னன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குது. இப்போ என்ன பண்றது? இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த இடத்துல டோட்டலை ரிட்டர்ன் பண்ணி பார்ப்போமா? ரிட்டர்ன் கொடுக்கலாமா? இங்க இந்த ஃபங்க்ஷன் முடியிற இடத்துல ரிட்டர்ன் கொடுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம். கரெக்டா? இந்த இடத்துல டோட்டலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ரிட்டர்ன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு இதிலெல்லாம் ஐடியா இல்லை அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் ரிட்டர்ன் டோட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ டோட்டல் இங்கே ரிட்டர்ன் டிஸ்பிளேங்கிற எங்கே ரிட்டர்ன் ஆகும்? நீங்கள் ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணீங்களோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். கரெக்டா? அப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து இந்த டோட்டலை என்ன கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இருக்கிறனால இருக்கட்டும். இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். சேம் டோட்டல் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட். அப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? என்ன சொல்லுதுன்னு நம்ம இன்னும் படிக்கவே இல்லை. அதனால தான் நமக்கு இந்த எரரை நமக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல. நம்ம இந்த எரர் மெசேஜ் என்னன்னே படிக்காம லோக்கல் வேரியபிள் குளோபல் டெஃபினிஷன் கீழ கொடுக்கலாமா? எதுக்கு கீழே?
ஃபங்க்ஷன் கீழே டோட்டல் ஜீரோனா ஆ கொடுத்து பார்ப்போம். அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் டோட்டல் ஜீரோ ஆயிருமே. அப்ப குளோபல் வேரியபிளா மாத்தணும். டோட்டலே எடுத்து விட்டுருவோமா? இப்போ என்ன எரர் மெசேஜ் வருதுன்னு பார்ப்போமா? இதுதானே நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கு. என்ன மெசேஜ் வரும்? அன்டிஃபைன்ட் டோட்டல். அன்பவுண்ட் அதே எரர் மெசேஜ் தான். லோக்கல் வேரியபிள் டோட்டல் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட். இப்போ இது இருக்கட்டும். இந்த மெசேஜை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மெசேஜை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதே மாதிரி என்னென்ன மெசேஜ் எல்லாம் வரும், இந்த மெசேஜை ஒரு பக்கம் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வர்ற எரர் மெசேஜ், அப்போ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ அன்பவுண்ட் லோக்கல் வேரியபிள்னு வந்தால் நான் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். சரி, எனிவே இப்போ நமக்கு 1 2 3 4 5 இதில் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இந்த டோட்டல் கொடுக்கறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியல. கரெக்டா? இந்த இடத்துல டோட்டல்னு கொடுத்தா டோட்டலோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு கேட்குது. டோட்டலோட இனிஷியல் வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு மேலே கொடுத்தாலும் பிரச்சனை வருது. ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கொடுக்கலாம். உள்ள வேணா கொடுத்து காமிக்கிறேனே. உள்ள கொடுத்தா என்ன பிரச்சனை வருங்கிறது பாருங்க. என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஒரு தடவையும் ஜீரோ டோட்டல். ஒவ்வொரு தடவையும் டோட்டல் ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? கரெக்டா? ஒவ்வொரு தடவையும் டோட்டல் ஜீரோ வருது. இப்போ ஒன்று பண்ணலாம், இந்த ரிட்டர்ன் ஆகிற டோட்டலையும் டிஸ்பிளேக்கே கொடுத்து வைக்கலாம். எப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இந்த எரர் மெசேஜ் இருக்கட்டும். இந்த எரர் மெசேஜை எப்படி பார்க்கறது? இன்னும் ஒரு ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் பார்த்துட்டு இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? சரி, இப்போ நான் இப்போ வந்து லூப்பிங்கில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே எனக்கு இதில் பண்ண முடியும். அப்போது ஃபேக்டோரியல் பண்ணோமா? லூப்பிங்கில் ஃபேக்டோரியல், அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன, அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ், இதெல்லாம் பண்ணுமா? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ், ஃபேக்டோரியல் என்னெல்லாங்க லூப்பிங்கில் பண்ணோம்? ஃபேக்டோரியல் பண்ணோம், அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணோம், ஜிசிடி பண்ணோமா? ஜிசிடி, எல்சிஎம், ஃபிபனாசி சீரீஸ், இதெல்லாமே லூப்பிங்கில் நம்ம பண்ணோம். நம்ம லூப்பிங்கில் எதையெல்லாம் பண்ணமோ அது எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம இதில் பண்ணணும். இதில் ஸ்டீஃபன் ஐடியா கொடுத்துட்டு இருப்பாருங்க. நீங்கள் குளோபல் டோட்டல்னு கொடுக்கலையே. நம்ம நேற்று குளோபல் வேரியபிள்ஸ் பற்றி பேசணுமா? நான் அதனால தான் அதை பற்றி சொல்லலை. சரி, நீங்களாவே இன்னும் 2 ப்ரோக்ராம் பண்ணால் குளோபலுங்கிற ஐடியாவுக்கு வந்துடுவீங்கன்னு. நேற்று நம்ம குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் பற்றி பேசணுமா? பேசலையோ? அப்போ அந்த லோக்கல் குளோபல் வேரியபிள் தான் இங்கே அப்ளை பண்ணணும். நம்ம அந்த குளோபல்ங்கிற கீவேர்டை மிஸ் பண்ண போய் தான் அது அன்பவுண்ட் லோக்கல் வேரியபிள். அது என்ன எரர் மெசேஜ் கிளியராக சொல்லியிருக்கேன், அன்பவுண்ட் லோக்கல். இது வந்து லோக்கல் வேரியபிள் அது நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல குளோபல் வேரியபிளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? சரி, பார்ப்போம். அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸில் இந்த எரர் மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ணுவோமா? ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் லூப்பில் எப்படி பண்ணுவீங்க? 5 ஃபேக்டோரியல்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 6ன்னு கொடுத்துருவீங்களா? கொடுத்துட்டு இப்படி எழுதுறது கரெக்டா? ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட், கரெக்டா? ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டு ஐ அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் ஃபேக்ட்னு கொடுத்துருவீங்களா? முதல்ல ஃபேக்டோட மதிப்பு 1ன்னு கொடுத்துருவீங்க. கரெக்டா? இதான பண்ணுவீங்க. அப்போ 5 ஃபேக்டோரியல் 120 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிதானே? 5 ஃபேக்டோரியல் 120 இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. இதே ப்ரோக்ராமை நான் எப்படி இப்போ ரிகர்ஷனில் எழுதுறது? அப்போ பாயிண்ட் நம்பர் 1 ரிகர்ஷன்னாலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்போ நான் அதுக்கு டெஃபினிஷன் ஃபேக்டோரியலா ஃபேக்ட்னு வச்சுக்குவா? ஃபேக்ட்னு வச்சுக்கிடுறேன். ஃபேக்ட்னு வச்சுட்டு நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை வச்சுக்கிடுறேன். நம் அப்படின்னு வச்சுக்கிடுறேன் அதை. சரியா? அந்த நம்பர் இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா அந்த நம்பர் 0வா இருந்தால் 0 ஃபேக்டோரியல் என்னங்க? 1. அதனால் ரிட்டர்ன் 1. ஒருவேளை 0க்கு மேலே இருந்தால் என்ன பண்ண போகிறேன்னா ரிசல்ட் ரிட்டர்ன் 1 இங்கே செட் பண்ண வேண்டாம். இங்கே ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு 1னே வச்சுக்கிட்டேன்.
0வா இருந்தால் ரிசல்ட் 1, அப்படி இல்லைன்னா ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப், இதை வேணா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எழுதட்டுமா? இப்போ பாருங்க, இதை வந்து நான் எப்படி எழுதுறேங்கிறத முதல்ல சொல்றேன். இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத. இதை எப்படி எழுதுறேன்னா, இப்போ எனக்கு 5 ஃபேக்டோரியல் இல்லை 4 ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் 4 எனக்கு கேட்டிருக்கிறது ஃபேக்டோரியல் 4ன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபேக்டோரியல் 4ஐ எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, 4 ஃபேக்டோரியல், இதுதான் 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, இதுதான் 4 ஃபேக்டோரியல். கரெக்டா? 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு 1. 2 இன்ட்டு 1, இதான் 2 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 1. இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? ஃபைன். அப்போ இதில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? இப்போ இதே தான், இதை வந்து அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க, ஃபேக்டோரியல் சிம்பிள் போட்டு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபேக்டோரியல் சிம்பிள் கொடுத்து எழுதியிருக்காங்க. நான் இதை அப்படியே ப்ரோக்ராமை எப்படி எழுத போறேன்னா, ஃபேக்டோரியல் ஆஃப் 4 ஈக்குவல்ஸ் டு இப்படி எழுதலாமா, 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு இப்படி எழுதலாமான்னு கேட்குறேன். 1. அப்போ ஏன்னா எனக்கு ப்ரோக்ராமா இப்படி தான் எழுத முடியும், ஃபங்க்ஷன் எழுதணும். அதனால 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஃபேக்டோரியல் ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு 1. ஃபேக்டோரியல் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு 1. இப்படி எழுதுறேன். மேலே எழுதியிருக்கிறது நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் வச்சு எழுதியிருக்கீங்க, கீழே எழுதியிருக்கிறது நான் ப்ரோக்ராம் சிம்பிள்ஸ் வச்சு எழுதியிருக்கேன். ரெண்டும் ஒன்று தான். புரியுதா? அப்போ இதுல இருந்து நான் மேலே இருக்கிறத எப்படி எழுத போறேன்னா, இப்போ பாருங்க, 4 ஃபேக்டோரியல் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு, இதை எப்படி எழுதலாம்னா 4 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஏன்னா 3 ஃபேக்டோரியலோட மதிப்பு தான் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன்று தாங்க. இப்படி எழுதுனா தப்பா? இது புரியுதா? அப்போ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதுல எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா இதே தான் இங்கேயே எழுத போறேன். அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 4, அந்த ஃபேக்டோரியல் சிம்பிளுக்கு பதிலாக ஃபேக்ட் ஆஃப்னு எழுத போறோம். ஈக்குவல்ஸ் டு 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3. கரெக்டா? அப்போ இதே தான், இது அப்படியே காப்பி பேஸ்ட் தான். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 3 ஈக்குவல்ஸ் டு 3 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 2. ஃபேக்டோரியல் ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் டு 2 into fact of 1. Factorial of 1 equals to 1. இதை இப்படி எழுதுனதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இப்படி எழுதுறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா இதை தான் ப்ரோக்ராமா மாற்ற போறோம். இதை தான் நம்ம ப்ரோக்ராமா மாற்ற போறோம். இந்த ஏரியா உங்களுக்கு புரிஞ்சா போதும். இதை தான் நம்ம ப்ரோக்ராமா மாற்ற போறோம். எப்படிங்கிறத பார்ப்போமா? பண்ணுவோமா? இதை ஞாபகம் வச்சிருந்தா போதும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேட்டுங்க. இதை தான் நம்ம ப்ரோக்ராமா மாற்ற போறோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்ப இதை எப்படிங்க ப்ரோக்ராமா மாத்துறது? இதோ இப்படிதான். இந்த பாருங்களேன், இதை நான் இப்படி மேலே எழுதி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டெஃபினிஷன் ஃபேக்ட் ஆஃப் 4. இதான் என்கிட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இப்போ ஃபேக்ட் ஆஃப் 4 எனக்கு வேணும். அதனால ப்ளீஸ் எனக்கு 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3 ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்றேன். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 3க்கு போவாங்க. அப்போ டெஃபினிஷன் ஃபேக்ட் ஆஃப் 3. ஃபேக்ட் ஆஃப் 3க்கு என்ன பண்ணுவாங்க? ரிட்டர்ன்
3 into fact of 2. அப்போ fact of 2க்கு போகணும். அப்போ fact of 2க்கு definition fact of 2. அப்போ written 2 into fact of 1. அப்போ fact of 1க்கு போகணும். fact of 1. fact of 1 written 1. அவ்வளோதாங்க, ப்ரோக்ராம் முடிஞ்சது. இவ்வளோதான். fact of 4க்கான definition 4 into fact of 3. fact of 3க்கான definition 3 into fact of 2. fact of 2க்கான definition 2 into fact of 1. fact of 1க்கான definition 1. அவ்வளோதான். num into fact of num minus 1. ஆமாம், அதே தான். சரின்னு கேட்டுக்கிறதும் கரெக்டு. ப்ரோக்ராமே எழுதி அவங்க துளசி பிரபா சரவணன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை தான் எண்டில் ரீச் பண்ண போகிறோம். அப்போ இதில் என்ன ஐடியா? அப்போ இதில் இந்த ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் மாறுது. கரெக்டாக ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் என்னவோ அதான் மாறுது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எப்படி எழுத சொல்லுவோம்? இங்கே பாருங்களேன். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த டெஃபினிஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்ல, எப்படி கால் பண்ணுவீங்க? ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு கால் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபேக்ட் ஆஃப் 4 இங்கே வந்திருக்கும். அது என்னவா வந்திருக்கும்? அதுதான் நம்முன்னு வந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்? நம் இன்டூ ஃபேக்ட் ஆஃப் நம் மைனஸ் 1. இதை தான் அவர் செலின் எழுதியிருக்காரு. அப்போ நம் மைனஸ் 1ஓட மதிப்பு என்னவாயிரும்? 3ன்னு ஆயிரும். அதுதான் இங்கே திரும்பவும் அது நம்முன்னு வரும். இந்த இடத்துல நம்மோட மதிப்பு 3, மறந்துடாதீங்க. இந்த இடத்துல நம்மோட மதிப்பு முதல் தடவை நம்மோட மதிப்பு நம் அப்படிங்கிற வேல்யூ வந்து 4. அதே 4 இந்த இடத்துல -1 கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல 3. அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் நம், ஏன்னா நம்மோட மதிப்பு 3 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் நம் மைனஸ் 1. நம் மைனஸ் 1ன்னா நம்மோட மதிப்பு 3, அதனால 2ஆக மாறிடும். அதை நான் திரும்ப இங்கே எழுத போகிறேன், நம். அப்போ இந்த இடத்துல நம்மோட மதிப்பு 2, அதை எழுதிடலாம், நம்மோட மதிப்பு 2ன்னு. அப்போ இங்கே அது நம்மா மாறிடும். இந்த இடத்துல நம் மைனஸ் 1. இப்போ நம்ம எழுதுனதை ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல நம் மைனஸ் 1ங்கிறது 1ஆக மாறிடும். அந்த 1 இங்கே வரும்போது ரிட்டர்ன் 1. அப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. என்னங்க நீங்கள் இப்படி ஒரு 3 4ங்கிறதுக்கு 4 ஃபங்க்ஷனாக எழுதுவீங்க, 4 தடவையா டெஃபினிஷன் எழுதுறது? இது நல்லா இல்லையே. ஆமாம், நல்லா இல்லை. இதுக்கு ஒரே ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். அப்போ இது 3த்தையும் சேர்த்து நான் ஒரே ஒரு தடவை, இப்போ வெளியில் பார்க்குறதுக்கு நான் 3 தடவை யூஸ் பண்ணியிருந்தாலும் உள்ள இன்டர்னலாக இது போய் இதையே கால் பண்ணும். இப்போ எனக்கு இந்த நம்பரை மாற்றிட்டு திரும்ப இதையே கால் ஆகும், இல்லை திரும்ப இது 2 ஒன்று தானே. இது நம்ம புரியறதுக்கு இப்படி எழுதியிருக்கோம். ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் உள்ள ஒரே ஒரு தடவை ஸ்டோர் ஆகிட்டு அதுவே திரும்ப 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 கால் ஆகிருக்கும். அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? கம்ப்யூட்டருக்கு இந்த 2 காப்பி தேவையில்லை, ஏன்னா இந்த காப்பி ஏற்கனவே இருக்கு, இந்த பேரோடையே இருக்கு. அதனால கம்ப்யூட்டர் நம்பரை மட்டும் மாற்றிட்டு திரும்பவும் அதே வேலையை செய்யும். நம்ம கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி, யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம வேற வேற கொடுக்கும்போது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி இங்கே திரும்பவும் அதே வேலையை செய்யும். அப்படிங்கிறது புரியுதா? ஆனா ஒரே ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? எப்போ இந்த ப்ரோக்ராம் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் சிக்கல். கரெக்டா? அதுதான். அப்போ வந்து ஒரு இந்த ஃபேக்டோரியலுக்கு ஓகே, எப்போ நம்மோட மதிப்பு 1 ஆகுதோ அப்போ எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணணும். நம்மோட மதிப்பு 1 இருந்ததுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தான் இதெல்லாம் நடக்கணும். கரெக்டா? நம்மோட மதிப்பு 1 இல்லைன்னா இதெல்லாம் நடக்கணும். எப்போ நம்மோட மதிப்பு 1 ஆகுதோ அப்போ எனக்கு 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடணும். சரியா தப்பா? இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? அப்படி யாருக்குமே இதுல சந்தேகம் இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷனை நான் இங்க எழுத போறேன். இந்த இடத்துல இந்த கண்டிஷனை எழுத போறேன். எப்படி? எனக்கு இது எதுக்கு 2 டெஃபினிஷன்? இஃப் num equals to 1 அப்படி இருந்ததுன்னா எனக்கு ரிட்டர்ன் 1. அப்படி இல்லைன்னா எனக்கு அப்போ எல்ஸ் பார்ட், அப்படி இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன். சரிதானே? 1 இருந்தா அதே 1 ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இதை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இது யாருக்கெல்லாம் புரியல? இப்படி எழுதி இருக்கிறது யாருக்கெல்லாம் புரியல? அப்போ கீழே இருக்கிற இதெல்லாம் நான் எடுத்து விட்டுற போறேன். எனக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் போதும், அது மேல இருக்கிறது மட்டும்தான். இதெல்லாம் இப்போ தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டேன். இது யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க.
புரிகிறது. அவ்வளோதான். அப்போ இது எங்கெங்க ரிட்டர்ன் ஆகும்? நீங்க ரிட்டர்ன்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் எங்கெங்க ரிட்டர்ன் ஆகும்? எங்க கால் பண்றீங்களோ அங்க ரிட்டர்ன் ஆகும். நீங்க ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ரிட்டர்ன் ஆகும். இங்க என்ன ரிட்டர்ன் ஆகும்? ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிசல்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்படி கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? அவுட்புட் வருதான்னு. ஃபேக்டோரியல் யூசிங் ரிகர்ஷன். போன தடவை மாதிரி ஏதாவது திட்டுச்சுன்னா அதை அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 ஃபேக்டோரியல் 24. கரெக்ட் தானே? அப்போ இதுல இருக்கிற லாபத்தை சொல்றேன். இப்போ நீங்க பழையபடி எக்கச்சக்க ஃபங்க்ஷன் நம்ம ஃபேக்ட் ஆஃப் 2 ஃபேக்ட் ஆஃப் இப்படி எழுதிக்கிட்டு இருந்தோம்னா நிறைய எழுதணும். இப்போ எனக்கு 5 ஃபேக்டோரியல்னாலும் இதே தான், 6 ஃபேக்டோரியல்னாலும் இதே தான். என்ன இப்போ 5 ஃபேக்டோரியல் கொடுப்போம் 120. அப்போ இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் புரியுதா? யூசிங் ரிகர்ஷன். இதை டக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. முன்னாடி சம் ஆஃப் போட்டோம்ல சார், ஆமா, அதுக்கு இங்க ஸ்டார் போட்டிருக்க இடத்துல பிளஸ் போட்டா சம் ஆஃப் நம்பர் கிடைச்சிடும்ல சார்? ஆமா ஆமா, இப்போ அதான் பண்ண போறோம். அப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஸ்டார் போட்டிருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டு விட்டுறலாம்ல. நல்ல பாயிண்ட். போட்டு பார்க்குறீங்களா? அவங்க கேட்ட மாதிரி இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்கிற இடத்துல ப்ளஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. அதனால தான் நான் அந்த முந்தின ப்ரோக்ராமை சரி அது குளோபல்லாம் நீங்கள் என்ன ஆன்சர் யோசிக்கிறீங்களே அப்படின்ட்டு தான் இந்த ஃபார்மேட்டுக்கு வருவோன்னு வந்துட்டேன். அப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸும் ஆன்சர் கிடையாது. இதான் நம்ம முதல்ல ட்ரை பண்ணோம். அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் தான் ட்ரை பண்ணோம். அதில் தான் அன்பவுண்ட் எரர் வந்துச்சு. சரி, குளோபல் டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலை நம்ம யாருக்கும். அதனால அதை விட்டுட்டு இந்த ஃபார்மேட்டில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அவுட்புட் வேணும், அவ்வளோதானே. அப்போ இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்போ இது புரியுதா? அப்போ அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் இப்போ நமக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸும் நமக்கு இப்போ தெரியும். இப்போ இதை முடிச்சிடுறீங்களா? முடிச்சுட்டு சொல்கிறீங்களா? சரி, முடிச்சாச்சா? அப்போ இதே மாதிரி இப்போ நான் சும்மா 2 ப்ரோக்ராம் சாம்பிளுக்கு இதில் காமிச்சிருக்கேன். அப்போ இதே மாதிரி ஃபிபோனசி சீரிஸ் உங்களுக்கு பண்ண தெரியணும். இன்னொரு ப்ரோக்ராம் வேணால் பண்ணுவோம். இன்னொரு சின்ன ப்ரோக்ராம் இதில் பண்ணுவோம். இதில் சில ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு வரணும். என்னென்னலாம் ஹோம்ஒர்க் பண்ணணும்னா நம்ம எதெல்லாம் பார்க்காம விடுறோமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணலாம், பேலிண்ட்ரம்லாம் ஈஸியாகவே ஸ்டெப் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணிடலாம். அதையும் ஃபங்க்ஷன் காலிங் வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணுவோமா? அப்போ அடுத்து இப்போ என்ன 1 2 3 4 5ஓட அடிஷன் பார்த்துருக்கோம். 1 2 3 4 5ஓட மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோமா? எனக்கு இப்போ 1 2 3 4 5 இது ஒரே நம்பர், இப்படி ஒரே நம்பராக கொடுத்தாச்சு. எனக்கு அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் வேணும். என்ன பண்ணுவீங்க? வழக்கமாக அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன பண்ணுவோம்? நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்குவோம். வைல் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ்னா அடிஷன் சம்மோ இல்லை டோட்டலோ ஏதோ ஒன்று வச்சுக்குவீங்க. கரெக்டா? லூப்பில் என்ன பண்ணுவீங்க? வைல் நம்பர் கிரேட்டர் தேன் 0 உள்ள வந்து ரிமைண்டர் கண்டுபிடிப்பீங்களா? ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு நம் மாடுலஸ் 10 அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. ரிமைண்டர் கண்டுபிடிச்சு அதை சம் கூட அதை ஆட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ண ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? சம் பிளஸ் ரிமைண்டர், சம்க்கு பதிலாக டோட்டல்னு வச்சுக்கிறேன். டோட்டல் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ரிமைண்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம் ஈக்குவல்ஸ் டு நம் /10 இப்படி தானே கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா இதை இன்டீஜராக மாற்றி கொடுப்பீங்க. இன்ட் ஆஃப் நம் டிவைடட் பை 10 இப்படி தான் கொடுப்பீங்க. லூப்பை விட்டு வெளியில் வந்து டோட்டலை பிரிண்ட் பண்ணிடுவீங்க. இது ஞாபகம் இருக்குல்ல? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 15 தானாங்க? ஓகே, வேற ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாம். அதே ஆன்சர் எதுக்கு? 1 8 7 3 இப்படி ஏதாவது எடுத்துக்கலாம். தானா? 10 19. அப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம் லூப்பிங்ல நமக்கு ஞாபகம் இருக்கு.
கரெக்டா? இதை நான் எப்படி இப்போ ரிகர்ஷன்ல பண்றது? அப்போ ரிகர்ஷன்னாலே நான் 3 விஷயம் மறந்துடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் ஒன் கண்டிப்பா நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன்ல தான் நான் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டேன். எப்படி? டெஃபினிஷன் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸா சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் அவங்க என்ன நம்பர் கொடுக்க போறாங்களோ அதான் என்னோட, அதுக்கு தான் கண்டுபிடிக்க போறேன். ஒருவேளை அந்த நம்பர், அதாவது இப்போ இந்த 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 லூப் எப்போ முடியும்? உங்களுக்கு இதுல இருந்து ஐடியா கிடைக்க வேண்டியது, இந்த லூப்பை நீங்க எப்போ முடிக்கிறீங்க? எப்போ நம்பரோட வேல்யூ 0 வரும்? நம்பர் எப்போ 0 வருதோ அப்போ லெஸ் தேன் 0 இல்ல 0 ஈக்குவல்ஸ் டு 0. கரெக்டா? இந்த லூப்பை நீங்க எப்போ முடிக்கிறீங்களோ அப்போதான், அதாவது இந்த நம்பர் எப்போ 0 ஆகுதோ அப்போ நீங்க லூப்பை முடிச்சிடுறீங்க. அப்போ அந்த அந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எப்போ லூப்ல முடியும்? நம்பர் 0 ஆகும்போது முடியும். அப்போ நான் என்னோட டெஃபினிஷன்லயே 0 ஆகுறத எழுதி வச்சுக்கணும். இப்போ நான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். அந்த நம்பரை வாங்க போறேன். அந்த நம்பர் எப்போ 0 ஆகுதோ, கரெக்டா, அப்போ எனக்கு ரிட்டர்ன் 0. 0 ரிட்டர்ன் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ரிட்டர்ன் என்ன சொல்லிடலாம்? அப்படி இல்லைன்னா, சரியா, எல்ஸ் பார்ட் வேணா வந்து எழுதி காமிக்கிறேன். இப்போ ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை நம்பர் மாடுலஸ் 10. சரி, ரிட்டர்ன் ரிமைண்டர் பிளஸ், அதை வேணா எழுதி வச்சுக்கலாமா? இது கரெக்டா வருமா பாருங்க. ரிட்டர்ன் ரிமைண்டர் பிளஸ் சம் ஆஃப், முதல்ல வேணா நம்பரை கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்போ நம் ஈக்குவல்ஸ் டு நம்பர்னு ஒன்று வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் int of num divided by 10 இப்படி வச்சு அதையும் கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் ரிமைண்டர் பிளஸ் sum of digits of number. இப்போ முதல் தடவை நான் என்ன நம்பர் கொடுக்க போறேன்? 1873. 1873 கொடுத்தா அதுதான் இந்த நம்பர்ல வரும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிமைண்டர் ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க. 1873ல முதல் தடவை 3 வரும். அந்த 3 பிளஸ் 187. முதல் தடவை 3 பிளஸ் சம் ஆஃப் 187. அப்போ அதுல 3 பிளஸ் 7 வரும். 3 பிளஸ் 7 வந்தா அது 10ன்னு வந்துடும். ரெண்டாவது தடவை 10 பிளஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் 18. அப்போ 10ல இருந்து 8 வரும். இது புரியுதா நான் சொல்றது? அடுத்த தடவை 18ன்னு வரும். 18 பிளஸ் சம் ஆஃப் 1. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? நேரடியாகவே பிரிண்ட் பண்ணனாலும், இப்போ நான் இதில் எக்கச்சக்க வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள்லாம் தேவை கிடையாது. இந்த வேரியபிள்லாம் தேவை கிடையாது. சும்மா நமக்கு ஈஸியாக புரியணுமேங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இதை நம்ம பிரிண்ட் பண்ணி நேரடியாகவே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? சம் ஆஃப் நம்பர் 1873 இப்போ நான் சும்மா கொடுக்குறேன். நீங்க யூசர்ட்ட வாங்கியும் கொடுக்கலாம். என்ன நடந்திருக்கு? ரிட்டர்ன் ரிமைண்டர் பிளஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓஹோ, இங்கெல்லாம் இதை பண்ண கமெண்ட் பண்ண மாட்டேனா? 19 கிடைச்சிருச்சா? அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் எப்படிங்கிறது புரியுதா? இதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ரொம்ப நல்ல ஏரியா. நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுக்கான பேஸ் வந்து ரிகர்ஷன் தான். ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உண்டு. கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சம் ஆஃப் டிஜிட்ஸ். இதையே யூசர்ட்ட இந்த நம்பர் வாங்கி நீங்க கொடுத்து பார்க்கணும்னாலும் பாருங்க. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ற ஒருத்தர் எது பண்ண முடியும்? பாலிண்ட்ரோம் பண்ணிட முடியும். என்ன பண்ணுவீங்க? ரிமைண்டர் இன்டு 10. Enter into 10 plus ரிமைண்டர் இன்டு 10.
அப்போ கரெக்டா ரிமைண்டர் இன்டூ 10 இப்படி கொடுத்துருவீங்க. ஒவ்வொரு தடவையும் அதை 10ஆல பெருக்கி, இப்போ 1873னா 3 7ங்கிறதுக்கு பதிலாக 37னே வரும். அப்போ பேலிண்ட்ரம் பண்றவங்க என்ன பண்ண முடியும்? ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பண்ண முடியும். இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணா இதுல இருந்து ரிகர்ஷன்ல என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத சொல்றேன். பண்ணிட்டு சொல்றீங்களா? அப்ப அடுத்தது போலாமா? அப்ப சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் மாதிரியே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து பேலிண்ட்ரம் போகலாம். இதே ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நீங்க பேலிண்ட்ரம் பண்ணலாம். இதே ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பண்ணலாம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தெரிஞ்சா ஆம்ஸ்ட்ராங் பக்கத்துல இருக்கிற பெர்ஃபெக்ட் நம்பர், நியான் நம்பர், இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அதையெல்லாம் நீங்க பண்ணலாம். அப்போ இதெல்லாம் கண்டிப்பா ரிகர்ஷன்லயும் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ரிகர்ஷன்ல என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணிடணும்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், ரிவர்ஸ் சென்டென்ஸ், இதெல்லாம் பண்ணிடணும். ரிவர்ஸ் சென்டென்ஸ் இது ஒரு முக்கியமான ஏரியா. ஏன்னா நமக்கு ஒரு வார்த்தையை மாற்றி கொடுக்க தெரியும், ஒரு சென்டென்ஸே மாற்றி கொடுக்கறதெல்லாம் எப்படி பண்றது, அதை ரிகர்ஷன்ல எப்படி பண்றது, இதெல்லாம் அதாவது இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு grip கிடைக்கும். ஓ ஃபங்க்ஷன் இப்படி ஆகுது அப்படிங்கிற grip கிடைக்கும். வேற என்ன ப்ரோக்ராம் இருக்கு? ஃபிபொனாச்சி சீரீஸ், ஜிசிடி, இது எல்லாமே உங்களோட டாஸ்க். கண்டிப்பா இதை பண்ணி இதை உங்களோட எல்சிஎம், இதை உங்களோட பிளாக்ல அப்டேட் பண்ணிருங்க. நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், ஏன்னா இது எல்லாமே நீங்க லூப்பிங்ல பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ரிகர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பண்ணிருங்க. சரியா? கண்டிப்பா பண்ணிருங்க. இது தவிர நம்ம ஏதாவது பார்த்து லூப்பிங்ல பார்த்த எதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் உங்களோட ப்ராக்டிஸ்க்கான ஏரியாஸ். அப்போ இனி போக கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுப்போம், இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அப்போ 2 பேருமே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும்ல. நானும் உட்காந்து கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியாதது கண்டிப்பாக கேளுங்க. சரியா? அவ்வளோதாங்க. இதுதான் பேசிக்காக நம்ம ரிகர்ஷனில் பார்க்க வேண்டிய ஏரியாஸ். இப்போ ரிகர்ஷன் மாதிரியே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஆமாம், பைத்தானில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது ஃபங்க்ஷன்ஸில். அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்னதுங்க அப்படின்னா, அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படி அனானிமஸ்னாலே பேர் இல்லாதவர்னு அர்த்தம். இப்போ மொட்டை லெட்டர்லாம் போடுறாங்கல்ல, இவர் தப்பு பண்ணுறாரு அவர் தப்பு பண்ணுறாருன்னு யாராவது மொட்டை கடிதாசி போட்டால் அனானிமஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் இல்லாதவருக்கு அனானி அப்படின்னு பேர். அனானிமஸ் ஃபங்க்ஷன்னாலும் பேர் கிடையாதுன்னு அர்த்தம். அது எப்படிங்க ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்காம இருக்க முடியும்? ஃபங்க்ஷன்னாலே நீங்க என்ன சொன்னீங்க? டெஃப்னு எழுதணும், பக்கத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஏபிசிடி இந்த மாதிரி ஒன்று எழுதணும், பிராக்கெட்ஸ் கொடுக்கணும், இப்படி தானே எங்களுக்கு சொன்னீங்க? ஆமா, அப்படிதான் சொன்னோம். சில இடத்துல ஃபங்க்ஷன் தேவைப்படும், ஆனா ஒரே ஒரு தடவை தான் தேவைப்படும், அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஃபங்க்ஷனே தேவைப்படாது. அதுக்காக இப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு டெஃபினிஷன்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவாங்க. அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பைத்தான்ல என்ன பேரு? இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படின்னா அதுக்கு பேரு லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பேரு. இதே வார்த்தை லாம்டா அப்படிங்கிற வார்த்தை எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் உண்டு. பைத்தான்ல உண்டு, ஜாவால உண்டு, எல்லா லாங்குவேஜஸ்லயும் இந்த லாம்டா அப்படிங்கிற இந்த கான்செப்ட் உண்டு. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்க்கு நம்மளை கொண்டு போறதுக்கு தான் இந்த லாம்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எப்படி நீங்க சொல்றது இன்னும் எனக்கு புரியலையே, நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல அப்படின்னா, ஆமா, இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம்? நார்மலா இப்போ நம்ம பண்ண ப்ரோக்ராம்லாம் எப்படி பண்ணுவோம்? இப்போ நான் டிஸ்பிளேன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அப்போ டிஸ்பிளேனா டிஸ்பிளே ஆஃப் நம்பர் வாங்கிக்கிட்டோம், அந்த நம்பரை வாங்கி பிரிண்ட் நம்பர்னு கொடுத்தோம், இப்படி ஒரு லாஜிக் எழுதிட்டோம். கரெக்டா? இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்? 2 நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஸ்கொயர் ரூட் இல்லை ஸ்கொயர் ரூட்டோ ஸ்கொயர் ஆஃப் நம்பர் அப்படின்னு நான் ஒன்று கண்டுபிடிக்க போறேன். அப்போ அந்த நம்பரை வாங்குவேன், அந்த நம்பரை வாங்கிட்டு ஸ்கொயர் தானே, ரொம்ப ஈஸியானது தானே, என்ன பண்ணிடுவோம்? ரிட்டன் n கிராஸ் n, இதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கொயர் கிடைச்சிடும். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நம்பர் 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல இருந்து 100 அப்படின்னு அவுட்புட் வந்துடும். இது நமக்கு தெரிஞ்சது தான், இதில் புதுசாக எதுவும் இல்லை. 100 அப்படின்னு இதில் அவுட்புட் வந்துடும்.
சில டைம்ல எனக்கு இது ஒரே ஒரு தடவை தான் தேவைப்பட போகுது. அந்த மொத்த ப்ராஜெக்ட்லயும் இது ஒரே ஒரு தடவை தான் எனக்கு தேவைப்பட போகுது. எப்படி இப்போ ஒருத்தர் போய் கார் வாங்குறாரு. கார் ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கார் சொல்றாங்க. சரியா? இப்போ கார் வாங்கும்போது அவர் என்கிட்ட 1 லட்ச ரூபா தாங்க இருக்கு, 2 லட்ச ரூபா தான் இருக்கு. சரி சார் லோன் போட்டுக்கலாம். நீங்க உங்க கையில இருக்கிறத வந்து டவுன் பேமெண்ட்டா 2 லட்ச ரூபா இருக்குன்னா 2 லட்ச ரூபா கட்டுங்க. மீதி ஒரு 10 லட்ச ரூபா கார்னு வச்சுக்கோங்க. மீதி 8 லட்ச ரூபாய 60 மாசத்துக்கு 5 வருஷத்துக்கு டிவைட் பண்ணி மாசம் நீங்க இவ்வளவு பணம்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இப்போ இந்த 60 மாசம் அவர்கிட்டயே கேட்பாங்க, 60 மாசம் போட்டுக்கலாமா இல்ல 48 மாசம் போட்டுக்கலாமா, நீங்க எப்படி பணம் கட்டுறீங்க? அப்போ பொதுவா எல்லாரும் 5 வருஷம் இருக்கட்டும், நாள் கூட இருந்தா பணம் கடன் அடைக்கிறது ஈஸியா இருக்குமே அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப அந்த 60ங்கிறத ஒரே ஒரு தடவை தான் அவர் அந்த ஃபார்ம்ல எழுத போறாரு. மீதி எல்லா தடவையும் அவர் எத்தனை எழுதியிருக்காரோ அதை வச்சு கால்குலேட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு வேல்யூ தேவைப்படுது. அதுக்கு நான் ஒரு கால்குலேஷனுக்கு போக வேண்டியது. இப்போ நான் 8 லட்ச ரூபாய் 60 மாசம் கட்ட போறேன். அப்ப எனக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். எனக்கு அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கால்குலேட் பண்ணணும். இத நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன்னா எனக்கு 60 மாசத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு தடவை கால்குலேட் பண்ணா போதும்ல. கரெக்டா? இப்படி பண்றது. இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை தான் எனக்கு அந்த வேல்யூ தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தேவைப்படும் போது நான் கொடுக்கறது தான், அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். அப்போ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எங்க தேவைப்படும்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, சடனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அந்த ஆக்டிவிட்டில இருந்து ஒரு ரிசல்ட் தேவைப்படும். அதுக்கு இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது எப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையே, கதையெல்லாம் சரி, லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. லாம்டா தானே பேர் வச்சோம். லாம்டா இது ஒரு கீவேர்ட். லாம்டா உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்கொயர் வேணும். எதோட ஸ்கொயர் வேணும்? நான் கொடுக்குற நம்பரோட ஸ்கொயர் வேணும். நீங்க கொடுக்குற நம்பர் பேர் என்னது? நம். அதுக்கு ஸ்கொயர் வேணுமா? நம் ஈக்குவல்ஸ் டு நம் இன்டூ நம். அவ்வளவுதான். முன்னாடி லாம்டான்னு எழுதிக்கணும். இல்லையே எனக்கு இது இன்னும் புரியலையே நீங்க எழுதியிருக்கிறது. இதோ இப்ப எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். லாம்டா ஆஃப் நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் இன்டூ நம்பர். அவ்வளவுதான். எவ்வளவுதான் மொத்தம். நீங்க டெஃபினிஷன் எழுதி நம்ம ஸ்கொயர் ஆஃப் நம்பர்லாம் எழுதணும்ல, அப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுதுனா முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? ரிசல்ட் வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் ஸ்கொயர் ஆஃப் நம்பர் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும் புரியறதுக்குன்னு. ஸ்கொயர் ஆஃப் நம்பர் 5. அவ்வளவுதாங்க. இதுக்கு முன்னாடி இதே ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும்? இதே ஃபங்க்ஷனை டெஃபினிஷன் இதே பேர் வச்சுக்கிட்டோம். ஸ்கொயர் ஆஃப் நம்பர் அப்படிங்கிற பேர் வச்சோம். உள்ள நம்பரை கொடுத்தோம். இப்படி எழுதணும். ரிட்டன் நம்பர் இன்டூ நம்பர் அப்படின்னு எழுதணும். இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நீங்க நேரடியா இப்படி எழுதிடலாம். லாம்டான்னு கொடுத்து. இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நான் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்போ நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்படி எழுதுனா இதோட ரிசல்ட் என்ன வருது? அவ்வளவுதான் வேலை. ஆன்சர் வந்துருச்சா? 25 வந்துருச்சா? இதான் லாம்டா ஃபங்க்ஷன். இதே மாதிரி இப்போ டக்குன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ லாம்டா ஃபங்க்ஷன்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இது இருக்கட்டும். இதை நான் ஒன்னொன்னா அனுப்பிச்சு வைக்கவா? லாம்டால இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னும் 2-3 ப்ரோக்ராம் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்குல்ல. இல்லை, இதை ட்ரை பண்ணிருங்க. நம்ம அடுத்தது போகலாம். உங்களுக்கு லாம்டா பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடட்டும். வந்தோடனே குட்டி குட்டியா இன்னும் 2-3 ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். நம்ம இதில் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பா ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. லாம்டா இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம். அதுவும் கோடிங் ஃபுல்லா ஒரே லைன்ல எழுதிருவோம்ல. இது ரெண்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? லாம்டா ஃபங்க்ஷனுக்கும் காம்ப்ரிஹென்ஷன். நல்ல டவுட். இல்ல நல்ல என்ன சொல்றது, நல்ல கம்பேரிசன். காம்ப்ரிஹென்ஷன் எப்படி எழுதுவீங்க? காம்ப்ரிஹென்ஷன் லூப்பிங்க்கு எழுதுவீங்க. கரெக்டா? எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு எழுதி இதை ஒரு டப்பாக்குள்ள போட்டு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிடுவீங்க. காம்ப்ரிஹென்ஷன்ங்கிறது லூப்பிங்க்கு காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் பண்றோம். இப்போ நான் சொல்றது வந்து ஃபங்க்ஷன் அதை சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா ஃபங்க்ஷன் காம்ப்ரிஹென்ஷன்.
நான் ஃபங்க்ஷன் நேமே கொடுத்த மாதிரி தெரியாது, டெஃப்னு கொடுத்து இது வந்து ஃபங்க்ஷன் நேம் மாதிரியே தெரியாது. ஏன்னா ஃபங்க்ஷன் நேம்னா நீங்கள் கண்டிப்பாக டிஇஎஃப்ங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கணும், டெஃப்ங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கணும், பக்கத்தில் ஃபங்க்ஷன் நேம் எழுதிருக்கணும், பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல. நல்ல நல்ல கம்பேரிசன். அப்போ இதில் ஒரு நம்பர் கொடுத்த மாதிரி 2 நம்பர் கொடுக்க முடியுமா? இப்போ நான் 5,10ன்னு 2 நம்பர் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க, அதை எப்படி பண்ணுறது? அப்போ நான் 2 நம்பர் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? இப்போ 2 நம்பரில் பெரிய நம்பர் கண்டுபிடிக்கும், பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வந்து பிக் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். பிக்னு பேர் வச்சு நமக்கு இப்போ சின்டாக்ஸ் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும்? லேம்டா. முதல்ல லேம்டா கண்ணை மூடிட்டு லேம்டான்னு எழுதிடலாம். லேம்டான்னு எழுதிட்டு 2 நம்பர், நம்பர் 1, நம்பர் 2. இதுதான் 2 நம்பர், நம்ம கையில் இருக்கிற 2 நம்பர். கோலன். நம்ம கையில் என்ன இருக்கோ லேம்டா அப்படி தானே எழுதணும். இதுக்கு முன்னாடி எப்படி எழுதணுங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? இங்கே பாருங்க, முந்தின ப்ரோக்ராமை வச்சுட்டேன். இதுலேருந்து நம்ம லேம்டாவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ லேம்டான்னு எழுதணும், அவங்க கொடுத்துருக்கிறத எழுதணும், கோலன் வச்சுக்கிட்டோம். அதுக்கு அந்த கோலனுக்கு அந்த பக்கம் நமக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எனக்கு இதே மாதிரி பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பா. பிக் ஆஃப் 2. நான் வந்து 10, 20ன்னு 2 நம்பர் கொடுத்துட்றேன். இதில் எது பெரிய நம்பர்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. ஆமாம், இது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ நான் வந்து பிக் ஆஃப் 2, இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோம்? பிக் ஆஃப் 2. அப்போ நான் அதுக்கு மேலே லாஜிக் எழுத போகிறேன். பிக் ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் டு லேம்டா. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? முதல்ல கொடுத்துருக்கிறது நம்பர் 1, ரெண்டாவது கொடுத்துருக்கிறது நம்பர் 2. அப்போ கமா கொடுத்து எழுதிக்கிறேன், ஒரு கோலன். இதுக்கப்புறம் உங்களோட லாஜிக் என்ன? பிக் ஆஃப் 2 என்ன கொடுக்கணும்? இஃப் ஏ கிரேட்டர் தேன் பியா இருந்துச்சுன்னா ஏ, எல்ஸ் பி. அவ்வளோதான், அவ்வளோதான். இதுதான் லேம்டா. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நம்பர் 1, நம்பர் 2 ஏபி இல்லை, இதில் நம்பர் 1, இதில் ஒரு சின்ன சேஞ்ச். இதில் நம்பர் 1 இஃப் நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2 எல்ஸ் நம்பர் 2. இப்படி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? சரி, அப்போ வந்து 2 நம்பரில் பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? 2 நம்பரோட அடிஷன் பண்ணி தர முடியுமா? இதை விட ஈஸி தானே 2 நம்பரோட அடிஷன். 2 நம்பரோட அடிஷன் அவ்வளோதான். இளங்கோவன் அடிச்சு விட்டார் பாருங்க. என்னங்க நீங்கள் இதெல்லாமே எங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. சூப்பர். அப்போ இதை பண்ணினவங்க அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். எனக்கு பிக் ஆஃப் 2 இல்லை, சம் ஆஃப் 2. 10, 20 கூட்டி என்ன சொல்லணும்? அப்போ நான் என்ன எழுதணும்? இந்த இடத்துல சம் ஆஃப் 2ன்னு எழுதிக்கணும். சம் ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் டு லேம்டா. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் 1, நம்பர் 2. இந்த இடத்துல நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கோலனுக்கு இந்த பக்கம் எழுதிக்கணும். அப்போ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், இப்போ பெரிய ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அங்கே நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு தான் போய் ஆகணும். அப்படி இல்லை, எனக்கு டக்குன்னு ஒரு ப்ரோக்ராமோட லாஜிக்கில் இது பெருசா அது பெருசாங்கிறது வரும். இந்த மாதிரியான தேவை நிறைய இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கார் எக்ஸாம்பிள்லேயே நான் வந்து சொல்லணும்னா, இவங்க என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க? நீங்கள் கார்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்போம். ஃப்ரீ சர்வீஸ் வந்து காருக்கு வந்து ஒரு 3 சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா, ஃபர்ஸ்ட் மாதம் ஃப்ரீ, முதல் மாதமோ அல்லது 1000 கிலோமீட்டரோ, இதில் எது முதல்ல வருதோ அது. சில பேர் ஒரு மாதம் 10 நாள்லேயே 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாருன்னா அவர் 10வது நாளே சர்வீஸ் கொண்டு போய் விட்டுறணும். சில பேர் ஒரு மாதம் ஆகியும் 500 கிலோமீட்டர் தான் ஓட்டிருப்பாங்க. அதெல்லாம் கணக்கில் கிடையாது. நீங்கள் ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ், இந்த சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் வர்ற இடத்துல எனக்கு இந்த லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் பயன்படும். ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இந்த மாதிரியான நீட் இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கு இந்த லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் பயன்படும். இது புரியுதா? இது முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்க. சரியா? அடுத்து 2 சின்ன டாபிக் தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதையும் பார்த்துட்டோம்னா டன், கிளியர், கிளியர், டன். சரி, அப்போ லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரிகர்ஷன் உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லயும் முக்கியம். டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அது முக்கியம். ரிகர்ஷன்
லேம்டா பைத்தான்ல யூஸ் பண்றீங்கனாலே கண்டிப்பா பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ல லேம்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கிற பழைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் எடுத்து லேம்டாவா மாற்ற முடியும். எனக்கு ஸ்டீஃபன் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் லேம்டால அனுப்பிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே ஸ்டீஃபன் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல? லேம்டா ட்ரை பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரை லேம்டா. இந்த லேம்டால 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இப்போ சொல்றேன். அதையெல்லாம் என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ நானே தானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு யாராவது அசைன்மெண்ட்டா அதை நீங்க ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நான் லேம்டால இந்த ஃபங்க்ஷன்ஸை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு யாராவது வில்லிங்கா இருக்கீங்களா? 3 ஃபங்க்ஷன் இருக்கு லேம்டால. ஒன்று லேம்டால இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறேன். லேம்டா ஃபங்க்ஷன்ஸ். அதில் ஒன்று ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லேம்டாலே நம்ம படிக்க வேண்டியது. 2வது மேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது 3 முக்கியமானது. 3வது ரெடியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 3ஐயும் யாராவது முயற்சி பண்றீங்களா? நான் இதை எடுத்துக்கிடுறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? 3ஐயும் இல்லை, ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டாலும் போதும். ஃபில்டர் என்ன பண்ணும், மேப் என்ன பண்ணும், ரெடியூஸ் என்ன பண்ணும், நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானும் அதில் ஏதாவது நீங்க சொல்லாம விட்டுருந்தீங்கன்னா நானும் சொல்றேன். யார் எடுத்துக்கிடுறீங்க? ஓப்பன் சாய்ஸ். யார் எடுத்துக்கிடுறீங்க? இளங்கோவன் டேக்கிங் மேப். சரி. ஸ்டீஃபன் ஃபில்டர். சரி. இல்லைங்க, இது வழக்கமான எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் பசங்க சொல்ல மாட்டாங்க. வா ரெடியூஸ். இல்லைங்க, நீங்க இங்க இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அப்போ நீங்க ரொம்ப என்ன சொல்றது, நாங்க பாருங்க 100% ஆக்குபென்சி, மென் ஆக்குபென்சி. வழக்கமா அப்படியே உல்டாவா இருக்கும். பொண்ணுங்க தான் டக்கு டக்குன்னு எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டேன்பாங்க. பசங்க அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். வெரி நைஸ். இங்கே அப்போ நம்மளே இவ்வளோ பவராக இருந்தோம்னா சூப்பர். நல்லா சூப்பர். சரி, இந்த 3 அப்போ நீங்களும் மற்றவங்களும் பார்த்துட்டு வாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, மிச்சத்தை ட்ரெயினர் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரியா? நீங்களும் மற்றவங்களும் ஃபில்டர், மேப், ரெடியூஸ், லேம்டா ஃபங்க்ஷன்ஸில் இது முக்கியமானது. இதை பார்த்துட்டு வாங்க. சரியா? இது போக ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருங்க? இது போக டிஸ்கஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷன்ஸில் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. நான் இதில் காமிக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ் எழுதும்போது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததே போதும். இருந்தாலும் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசும்போது நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. எப்படி? நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்னாலே நெஸ்டட் லூப்பிங், நெஸ்டட் இஃப் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். நான் அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்குவேன். சும்மா அவுட்டருங்கிறது ஃபங்க்ஷன் நேம் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக எழுதிக்கிறேன். இதில் நான் வந்து இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் அவுட்டர் ஃபங்க்ஷன். சரியா? இது அவுட்டர் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரியான தேவைகள் இருக்கும், பொதுவாக இருக்கும். இது எப்படின்னா, இது இப்போ ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தானே. இப்போ ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. ஃப்ரிட்ஜை திறக்கும் போது உள்ள லைட் எரியுது. ஃப்ரிட்ஜை மூடுனா லைட் ஆஃப் ஆயிடும். அப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மட்டும் லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு உள்ள நடக்கும். இந்த மாதிரி ரியல் சினாரியோஸ் தேவைப்படுது இல்லை? அப்போ அதெல்லாம் நான் எப்படி பண்றது? அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு இந்த இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் பயன்படும். ஐ எம் ஸ்டாண்டிங் இன்சைட் இன்னர் ஃபங்க்ஷன். இதோட அவுட்புட்லாம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்க, இந்த டெஃபினிஷன் முடிஞ்சு போச்சு. லைன் நம்பர் 6ல் இன்னரோடது முடிஞ்சு போச்சு. இப்போ அவுட்டர் டு இன்னர் அப்படின்னு கொடுத்துக்கிறது. அவுட்டர் டு இன்னர். சரி, இப்படி இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இங்கேருந்து இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, அவுட்டரை தான் நான் கால் பண்ணுறேன். அவுட்டரை கால் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த அவுட்புட்டை பாருங்க. இந்த அவுட்புட் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? லைன் நம்பர் 10. லைன் நம்பர் 10 போய் லைன் நம்பர் 3 போய் கூப்பிடும். சரி, அப்போ லைன் நம்பர் 10 3 கூப்பிட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஐ எம் ஸ்டாண்டிங் இன் அவுட்டர் ஃபங்க்ஷன். லைன் நம்பர் 4 பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது?
இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலை, அதனால இது ஸ்கிப் ஆயிரும். ஸ்கிப் ஆயிட்டு அவுட்டர் டு இன்னர் பிரிண்ட் ஆயிடுச்சு. அவுட்டர் டு இன்னர் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உள்ள இருந்து இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருந்து இன்னரை கால் பண்றீங்க. அதனால லைன் நம்பர் 8க்கு வந்த உடனே லைன் நம்பர் 6க்கு போய் ஐ எம் ஸ்டாண்டிங் இன்சைட் இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வருது. இது புரியுதா? அதாவது நீங்க அவுட்டரை கால் பண்றீங்க, அவுட்டர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு இன்னரை கால் பண்ணுது. இது புரியுதா? நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் உண்டு. ஒன்று இது நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லை இன்னர் ஃபங்க்ஷன், இன்னர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெஸ்டட் கிளாஸஸ், நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம். இவ்வளோதாங்க மொத்தமாக ஃபங்க்ஷன்ஸ் பற்றி. ஃபங்க்ஷன்ஸில் நம்ம மறக்கக்கூடாது அந்த 4 டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, அது கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் கீவேர்ட் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஸ்டார், டபுள் ஸ்டார், ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல். அதை தான் நான் சொன்னேன். ஸ்டீஃபன் கேட்டிருக்காரு ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல். சில இடங்கள்ல எனக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை வச்சு இன்னர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுவேன். நல்ல கேள்வி. அதுக்கு தான் நான் அந்த ஃப்ரிட்ஜ் எக்ஸாம்பிள் சொன்னேன். அவுட்டர் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் எனக்கு இன்னர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இன்னர் தேவையில்லை, அவுட்டர் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆனால் மட்டும் இன்னர் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் web.whatsapp ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, web.whatsapp.com ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகாது. உங்களோட லேப்டாப்லேருந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா web.whatsapp.com ஓப்பன் ஆகாது. என்ன சொல்லணும்னா நீங்கள் போய் உங்களோட மொபைலில் போய் நான் இப்போ இந்த இடத்துல web.whatsapp.com அடிச்சா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் உங்கள் மொபைலில் போய் வாட்ஸ்அப் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உடனே இங்கே வாட்ஸ்அப் டிஸ்பிளே ஆகும். பார்த்துருக்கீங்களா? இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ என்னோட மொபைல் எடுத்து இந்த இடத்துல ஆன் பண்ணேன்னா இப்படி வந்துடும். அவ்வளோதான். இந்த வாட்ஸ்அப் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இதை தான் நான் சொல்கிறேன். சரியா? அப்போ என்னோட அவுட்டர் ஃபங்க்ஷன், நான் மொபைலை ஆன் பண்ணுறேன், மொபைல் ஆன் பண்ண உடனே எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது தான். இது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான இடத்துல நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் பயன்படும். சரி, அப்போ அடுத்த டிஸ்கஷன் போகலாமா? கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஃபங்க்ஷன்ஸில் நான் திரும்பவும் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, வேரியபிள்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் கீவேர்ட் லென்த் வேரியபிள்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நெட்டில் தேடி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டும் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிகர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்டர்வியூஸ்லாம் போகும்போது ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஃபைன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மாடியூல்ஸ். அடுத்த டாபிக் போயிடலாம், மாடியூல்ஸ். அப்போ வாட் இஸ் மாடியூல்? மாடியூல் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். மாடியூல்னா என்னது அப்படிங்கிறது பேசியிருப்போம். மாடியூலுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இது என்ன சொல்லலாம்னா குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கிளாஸஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லை. ஸ்டீஃபன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லை, குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ், கிளாஸஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறது தான் மாடியூல்ஸ் அப்படிங்க. சரியா? அப்போ இதில் கிளாஸஸ் பற்றி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே? ஆமாம், கிளாஸஸ் பற்றி சொல்லலை, அது பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. கிளாஸஸ் பற்றி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம். அப்போ நீங்கள் மாடியூல்னு சொல்கிறது, அப்போ நான் இந்த இடத்துல while.pyன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இங்கே நீங்கள் டெஃபினிஷன் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டீங்க, ரிட்டன் 10 அப்படின்னு கொடுத்துட்டீங்க. டெஃபினிஷன் சப்ட்ராக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டீங்க, இந்த இடத்துல ரிட்டன் 20ன்னு கொடுத்துட்டீங்க. இதை நான் ஒரு மாடியூல்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது, குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறதுனால நான் இதை ஒரு மாடியூல்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அப்போ நான் இதோட சேர்ந்து மேலே இதுக்கு ஒரு வேல்யூ சேர்த்துக்கிடுறேன், num ஈக்குவல்ஸ் டு 123 அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். அப்போ இதில் ஒரு வேரியபிள் இருக்கு, 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இது ஒரு மாடியூலா? while.py. ஆமாம், இது வந்து ஒரு மாடியூல். அப்போ மாடியூலுங்கிறது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கிளாஸஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அதுதாங்க மாடியூல். அப்போ மாடியூல்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? சரி, அப்போ மாடியூல்னா எதுக்குங்க இதை வந்து என்கிட்ட சொல்கிறீங்க? சாதாரண ப்ரோக்ராம் தானே,
இந்த இடத்துல நான் ஆடுன்னு கொடுத்தா அதை பிரிண்ட் பண்ணா எனக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஆடுன்னு நீங்க ஆட் ஆஃப்னு கால் பண்ணீங்கன்னா எனக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல சப்ட்ராக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 20ன்னு பிரிண்ட் ஆகும். இது சாதாரண ப்ரோக்ராம் தானே, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? 10 20ன்னு பிரிண்ட் ஆகுது, இதுல என்ன விஷயம் இருக்கு? இதை போய் என்கிட்ட சொல்றீங்க, இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான். இப்போ எனக்கு இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றேன். நான் இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்தேன், ஆடுங்கிறதுல சும்மா ஏ கமா பின்னு கொடுத்தேன், சப்ட்ராக்ட்ங்கிறதுலயும் ஏ கமா பியோ நம்பர் 1 நம்பர் 2. இப்போ ரிட்டர்ன் ஏ பிளஸ் பியா, ஏ பிளஸ் பி, இங்க ரிட்டர்ன் ஏ மைனஸ் பி, எப்படி கொடுத்துட்டேன். அப்போ நான் அந்த ஆட் ஆஃப்ல இங்க 100ன்னு கொடுத்துட்டேன், இங்க 50ன்னு கொடுத்துட்டேன். சப்ட்ராக்ட்லயும் இங்க 100ன்னு கொடுக்குறேன், இங்க 50ன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்து இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை போயிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்த்தா 150 50ன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஆமா, இதுவும் தான் எனக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கீங்க, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அதை பாஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது சொல்றேன். இப்போ இதை நான் வைல் டாட் பைன்னு வச்சிருக்கேன்னா இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது சொல்றேன். நான் இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். வச்சிருக்கோமா எல்லாத்தையும்? சரி, இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பபுள் டாட் பை இருக்கா, பபுள் தான் நம்ம ஏற்கனவே பபுள் ஸ்டார்டிங் பார்த்துட்டோம். இதை எடுத்து விட்டு போறோம். இந்த பபுள் டாட் பை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வைல் டாட் பை என்கிட்ட இருக்கு. இது எனக்கு ஒரு மாடியூல். இந்த மாடியூல்ல இருக்கிற ஆடையும் சப்ட்ராக்டையும் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் திரும்ப பபுள் டாட் பைல போய் இதோட லாஜிக் எழுத மாட்டேன். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவேன் தெரியுமா? இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். இம்போர்ட்னா இறக்குமதி பண்றேன். எதை இறக்குமதி பண்ண போறேன்? என்னோட வைல இறக்குமதி பண்ண போறேன். அவ்வளவுதான். நான் வைல்னு ஒரு மாடியூல் வச்சிருக்கேன். நாங்க வச்சிருக்கிறது வைல், நீங்க வேற எதுவும் பேர் வச்சாலும் வச்சுக்கலாம். அதை நான் இறக்குமதி பண்ண போறேன். அதை இறக்குமதி பண்ணிட்டு அதுல இருக்கிற வைல் டாட், அதுல என்னங்க வேல்யூலாம் வச்சிருந்தோம்? நம்மன்னு வச்சிருந்தோமா? இப்ப பாருங்க, வைல் டாட் நம் அப்படின்னு அந்த நம்மோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும்னா இங்க இருந்தே நான் பார்த்துக்கலாம். இப்போ நான் எதை ரன் பண்ணணும்? பபுள் டாட் பையை ரன் பண்ணணும். பைத்தான் 3 பபுள் டாட் பை இம்போர்ட் வைலா, இன்வாலிட் சின்டாக்ஸா, வைல்ங்கிற பேரை மாத்திக்கிறேன். சரியா, பேரை மாத்திட்டு வேற ஏதாவது, ஏன்னா வைல்ங்கிறது வந்து அதாவது கீவேர்டு இருக்குல்ல, அதனால இதோட பேரை வந்து வைல்னு கொடுக்காம லாம்டா லேண்ட்ஸ்கேப் பைத்தான்ல போயிட்டு இதை வந்து கால்குலேட்டர் தானே பண்றேன், கேல்சி டாட் பை அப்படின்னு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு கேல்சி டாட் பைன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பபுள் டாட் பை, இங்க கேல்சி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது இந்த இடத்துலையும் கேல்சி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை போய் ரன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு புரியுதா? நான் கேல்சி அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டேன், பபுள் டாட் பையை தான் நான் ரன் பண்ணியிருக்கேன். பாருங்க, நான் கேல்சி டாட் பையை ரன் பண்ணல. நான் கேல்சி டாட் நம்ம என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் 150 50ங்கிற அவுட்புட் வந்துருச்சு, அந்த 123ன்னு வந்துருச்சு. இது எப்படி வந்து, அப்போ நான் இந்த மாதிரி மாடியூல்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா இந்த மாடியூல்ஸை நான் எப்பப்பெல்லாம் எனக்கு வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா புரியுதா? இதுல உங்களுக்கு யாருக்காவது புரியாம இருக்கா? கிளியர்? அவ்வளவுதான் மாடியூல்ஸ். இப்போ நான் வந்து அங்க இருக்கிற வேல்யூவை பார்த்தனே, அதே மாதிரி நான் இப்போ அங்க இருக்கிற ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ண முடியுமா? தாராளமா முடியும். நான் 2 நம்பர் கொடுக்குறேன், 1000 10000 1000 இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன். எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்க போறேன். பாருங்க, அப்ப அங்க இருக்கிற அங்க இருக்கிற 150 50 வந்துகிட்டே இருக்கு, அங்க அந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு. அதனால அந்த 2 ஃபங்க்ஷனும் அவுட்புட் வருது. அந்த 2 ஃபங்க்ஷனை நீங்க இங்க கால் பண்ணாம இங்க மட்டும் கால் பண்ணீங்கன்னா இதோட ரிசல்ட் மட்டும் வரும். 123 1 2 1 1 1. அப்போ மாடியூல்ஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? நான் ஒரு தடவை ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு அதை எனக்கு வேணுங்கும் போதெல்லாம் நான் கால் பண்ணிக்குவேன். இதுதான் மாடியூல்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், இந்த மாதிரி ஒரு 10 20 ஃபங்க்ஷன் எழுதி ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைல் நேமை இம்போர்ட்னு கொடுத்து அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அங்கே இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ஐடியாவுக்கு தான் மாடியூல்ஸ்னு பேரு. இது புரியுதா? இதுதான் மாடியூல்ஸ். அப்போ இந்த மாதிரியான மாடியூல்ஸை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தனித்தனியாக மாடியூல்ஸ் எழுதி வச்சுக்குவாங்க, மாடியூல்ஸ் எழுதி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடியூல்ஸில் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மாடியூல் அலையாசிங். இப்போ அலையாஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த அலையாசிங் தான் இங்கே இப்போ பார்ப்போம். மாடியூல் அலையாசிங் எப்படி பண்ணுறது? ரொம்ப ஈஸி. இப்போ மாடியூல் நம்ம சும்மா இங்கே கேல்சி அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இந்த கேல்சி அப்படின்னு வச்சுக்கிட்டோமா, இந்த கேல்சிங்கிறதுனால சின்னதா போச்சு. இதே பெருசா சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படிலாம் பேர் வச்சிருந்தா ஃபைலை எப்படி கால் பண்றது? அந்த மாதிரியான நேரத்துல ஆஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேல்சி ஆஸ் சி அப்படின்னு வச்சுக்கலாம்.
அப்போ நான் ஒவ்வொரு தடையும் கேல்சியம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, சின்னு கொடுத்தா போதும். இதான் மாடியூல் அலைசிங். இது புரியுதா? இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு சுருக்கமா எனக்கு புரியுற மாதிரி ஒரு பேர், நான் அந்த பேர் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அதே அவுட்புட் தான் இருக்கும். இதுதான் மாடியூல் அலைசிங். இது புரியுதா? அப்போ மாடியூல்னா என்ன, மாடியூல் அலைசிங்னா என்ன, இது ரெண்டு புரியுதா? இது ரெண்டு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து இம்போர்ட் மாதிரியே ஃப்ரம் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு, அதை பார்க்க போறோம். இது புரிஞ்ச உடனே சொல்லுங்க, அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மாடியூல் அலைசிங். ஆஸ் வச்சு நம்ம சுருக்கமாக ஒரு பேர் வச்சுக்கலாம், அந்த பேரையே நீங்கள் மாடியூல் நேமே இனிமேல் கேல்சியம் யூஸ் பண்ண வேண்டாங்கிறது பார்த்துருக்கோம். இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் இம்போர்ட். எப்படி? இப்போ நான் கேல்சின்னு ஒரு மாடியூல் வச்சுருக்கேன், இதில் இது கால்குலேட்டர் தானே, இன்னும் ரெண்டு டெஃபினிஷன் வச்சுக்கிட்டேன், மல்டிப்ளை ஏ கமா பி அப்படின்னு வச்சுக்கிறேன், எனக்கு ரிட்டன் ஏ ஸ்டார் பி அப்படின்னு வச்சுக்கிறேன் டெஃபினிஷன். சப்ட்ராக்ட் மல்டிப்ளை டிவைட் ஏ கமா பி அப்படின்னு வச்சுக்கிறேன், ரிட்டன் ஏ டிவைடட் பை பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்படி 4 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். சரியா? இந்த 4 ஃபங்க்ஷன், இந்த நம்மெல்லாம் சும்மா இருக்குன்னா இருக்கட்டும், 4 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இந்த 4 ஃபங்க்ஷனில் எனக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனை மட்டும், இப்போ இம்போர்ட்னா என்ன ஆகும்னா, இந்த கேல்சி மொத்தமும், இம்போர்ட்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேல்சின்னு ஒரு மாடியூல் வச்சுருக்கீங்க, இந்த மாடியூல் மொத்தத்தையும் பைத்தான் தன்னோட மெமரியில் ஏற்றி வச்சுக்கும். ஏன்னா இவருக்கு அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. எப்போ ஆடை கேட்பாரு, எப்போ சப்ட்ராக்டை கேட்பாரு, எப்போ மல்டிப்ளை கேட்பாரு, எப்போ டிவைடு கேட்பாருன்னு தெரியாது. அதனால எல்லா ஃபங்க்ஷனையும் நம்மளோட மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே எனக்கு தேவையில்லை, எனக்கு அதில் ஒரு ஆடும் சப்ட்ராக்டும் மட்டும் என்னோட ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுது, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சா நான் அதை மட்டும் கொடுத்துக்கலாம். அப்போ இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நம்ம எழுதியிருக்கிற மாடியூல் சும்மா 4 ஃபங்க்ஷன் சாம்பிளுக்கு எழுதியிருக்கோம். ஒரு ரியல் மாடியூல் ஒரு 500 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். 500 ஃபங்க்ஷனையும் பைத்தான் தன்னோட மெமரியில் வச்சு ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கொடுக்கும்போது அந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ஆகிற டைம், அதை விட நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் அந்த மாடியூலில் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும்னு சொல்கிறீங்களோ அதை மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களோட ப்ரோக்ராம்க்கான அவுட்புட்டுக்கான டைம் கம்மியாக இருக்கும், அதாவது உங்கள் ப்ரோக்ராம் ஸ்பீடாக இருக்கும். அவ்வளோதாங்க. எப்படிங்க நான் அதை கொடுக்குறது? ரொம்ப ஈஸி. என்ன கொடுக்கணும்? இம்போர்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக ஃப்ரம் கொடுத்துடணும். ஃப்ரம் கேல்சியிலேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்? எனக்கு கேல்சியிலேருந்து எல்லாமே வேண்டாம். இப்போ மொத்த கேல்சியும் வேணும்னா மொத்த கேல்சியும் நீங்கள் இம்போர்ட்னு கொடுக்குறீங்க. இப்போ எனக்கு மொத்த கேல்சியும் வேண்டாம், அந்த மாடியூல் வேண்டாம், எனக்கு ஃப்ரம் கேல்சி, எனக்கு கேல்சி மாடியூல்லேருந்து நான் சொல்கிறதெல்லாம் மட்டும் இம்போர்ட் பண்ணுங்க, எனக்கு ஆட் மட்டும் போதுங்க, வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா நான் இங்கே ஆட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுக்கு சப்ட்ராக்ட் மல்டிப்ளிகேஷன்லாம் வேணும், அதனால ஆட் மட்டும் போதும். அப்போ ஆட் மட்டும் போதும்னா நான் இதில் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எப்படி கொடுத்துக்கலாம், எப்படி இந்த மாதிரி. இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? நான் எந்த அலையஸ் நேமும் கொடுக்கல, இங்கே பாருங்கள் டைரெக்டாகவே ஆடுன்னு கொடுத்துக்கலாம். அந்த கேல்சிங்கிற நேம் கூட நான் கொடுக்கணுங்கிற தேவையில்லை. நான் கேல்சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆடை யூஸ் பண்ணுறேன், அந்த ஆடை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். என்கிட்ட இருக்கான்னு பார்க்கும் ஆடு, என்கிட்ட இல்லைன்னா கேல்சி மாடியூலில் போய் பார்த்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சா? இப்போ நான் எதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன்? கேல்சிங்கிற மொத்த மாடியூலையும் இம்போர்ட் பண்ணல, அதில் இருக்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படிங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? ஆமாம், இப்போ நான் இதில் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் மல்டிப்ளை ஆஃப் 10, 20 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? முதல்ல என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இம்போர்ட்னு கொடுத்துட்டு இம்போர்ட் கேல்சி as சி அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போது சி டாட் மல்டிப்ளை சி டாட் ஆட் இது ரெண்டையும் கொடுத்துட்டேன். இது ரெண்டையும் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி காமிக்க போகிறேன். அவுட்புட் வந்துருச்சு, 1 2 1 1 1 200 அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து மொத்தத்தையும் எனக்கு இம்போர்ட் பண்ண வேண்டாம், எனக்கு கேல்சியிலேருந்து ஃப்ரம் கேல்சி இம்போர்ட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதனால் இந்த சி டாட்லாம் தேவையில்லை, இந்த சி டாட் மல்டிப்ளைலாம் தேவையில்லை, அந்த சி டாட்லாம் தேவையில்லை. இப்போ நான் ஆடை மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், 1 2 1 1 வந்துருச்சு. 1 2 1 1க்கு கீழே நேம் எரர், மல்டிப்ளைனா யாருன்னு கேட்கும். ஏன் கேட்குது? நான் மல்டிப்ளையை இம்போர்ட்டே பண்ணல, அதனால கேட்கும். இது புரியுதா? இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? இதாங்க மாடியூல். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. அந்த ஸ்டார் யூஸ் பண்ணோம்ல, அது எங்க யூஸ் பண்ணுவோம் எல்லா ஃபங்க்ஷனையும் கால் பண்றதுக்கு? ரொம்ப நல்ல கொஸ்டின். ஸ்டார் யூஸ் பண்றது
ஸ்டார் யூஸ் பண்றதும் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ நான் முதல்ல எழுதின ப்ரோக்ராமே இங்க எழுதிடுறேன். முதல்ல எப்படி எழுதணும், இம்போர்ட் கேல்சி அப்படின்னு எழுதணும். இம்போர்ட் கேல்சின்னு எழுதிட்டு இம்போர்ட் கேல்சி ஆஸ் சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க நீங்க வந்து பிரிண்ட் ஆட் ஆஃப் 10,20 அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ நான் பிரிண்ட் சி டாட் கரெக்டா, சி டாட் மல்டிப்ளையோ சப்ட்ராக்டோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க 10,20 இப்படி 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ நான் மொத்தத்தை இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்க இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா வேரியபிள்ஸ், அங்க எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோமா, நம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோமா, அந்த நம்முங்கிற வேரியபிளையும் நான் இங்க யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். சி டாட் நம் அப்படின்னு நான் இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சி டாட் நம் அப்படின்னு நான் இங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது இம்போர்ட் பண்றது. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஃப்ரம் கேல்சின்னு கொடுத்து இல்ல எனக்கு எல்லாமே வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல நம்மும் ஆடும் மட்டும் போதும், மல்டிப்ளைலாம் வேண்டாம் அப்படின்னா நான் நம்மும் ஆடும் மட்டும் கொடுத்துக்கலாம். எப்படி, இந்த இடத்துல இம்போர்ட் நம் கமா ஆட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்மோட வேல்யூவை நீங்க கொடுத்துக்கலாம். இது ஒரு அப்ரோச். அப்ப இது 2 பார்த்துட்டோமா. மூணாவது ஒரு அப்ரோச் இருக்கு. எனக்கு கேல்சியில இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வேணும். அதான் கீழே கொடுத்துருக்கீங்கல்ல, கேல்சியில இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் தான் இந்த லைன் நம்பர் 8ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா கரெக்டா யோசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, கீழே இருக்கிறதுல ஆடு, மல்டிப்ளை, நம்ம எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தான், ஒரு தப்பு இல்லை. ஆனா இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா, இந்த லைனுக்கு பதிலா ஃப்ரம், நான் இங்க கீழே எழுதி காட்டட்டுமா இதே லைன்ஸை, இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா ஃப்ரம் கேல்சி இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேல்சி மாடியூல்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நீங்க கேட்குறீங்கன்னு அர்த்தம். எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா வேரியபிள்ஸ். ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல் மெம்பர்ஸ் பிரசன்ட் இன் கேல்சி மாடியூல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆல் மெம்பர்ஸ்னா, மெம்பர்ஸ்ங்கிறது அது ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், டேட்டா மெம்பராகவும் இருக்கலாம், வேரியபிளாகவும் இருக்கலாம். அப்போ இதுல என்னங்க லாபம், மேலேயே தான் இம்போர்ட் கேல்சின்னு கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்துடலாமே. ஆமா எடுத்துடலாம். ஆனா இதுல என்ன லாபம்னா அந்த சி டாட்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, டைரக்டாவே ஆட் ஆஃப் 10,20 கொடுக்கலாம். இன்னும் கோட் அந்த ரீடபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இது புரியுதா? இதுதான் இம்போர்ட் ஸ்டார். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இவ்வளவுதான் மாடியூல். வேற என்ன கேள்வி கேட்கலாம் இதுல? அப்போ நீங்க ஒரே ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி நான் நிறைய மாடியூல் இம்போர்ட் பண்ணலாமா அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க கேல்சின்னு ஒரே ஒரு மாடியூல் கொடுத்துருக்கீங்க, நான் கேல்சி மாடியூல் மாதிரியே வேற இன்னும் 2 மாடியூல்ஸ் நான் இம்போர்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இம்போர்ட்னு கொடுத்து மாடியூல் நேம் கமா மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3ன்னு நீங்க கொடுக்கலாம். இம்போர்ட் கேல்சி என்பதும் ஃப்ரம் கேல்சி இம்போர்ட் ஸ்டார் என்பதும் ஒன்றுதான். ஆனா அந்த ஒன்றுல இங்க வந்து நீங்க அந்த கேல்சிங்கிற பேரோ இல்ல அதோட அலையன்ஸ் நேமையோ நீங்க அங்க கொடுக்கணும். நீங்க ஃப்ரம் கேல்சி இம்போர்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டீங்கன்னா அது கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அது மட்டும்தான் இது 2த்துக்குமான வேறுபாடு. அப்போ நிறைய மாடியூல்ஸை நான் இப்போ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா, இது புரிஞ்சவங்களுக்கு சொல்றேன், இது புரியாதவங்க எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்கு அப்போ நிறைய மாடியூல்ஸ் நான் வந்து இம்போர்ட் பண்ணலாமா, மல்டிபிள் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆமா பண்ணலாம். அதுக்கான பதில் ஆமா நீங்க பண்ணலாம். இம்போர்ட் மாடியூல் 1 கமா மாடியூல் 2 இப்படி நீங்க கொடுக்கலாம். இது ஒரு பாயிண்ட். எல்லா மாடியூல்ஸ்க்கும் அலையன்சிங் கொடுக்கலாமா? நீங்க இங்க ஒரே ஒரு மாடியூலுக்கு தானே கொடுத்தீங்க இந்த இடத்துல, அப்போ நான் கொடுக்கலாமா? தாராளமா கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் மாடியூல் 1 as M1, மாடியூல் 2 as M2, இப்படி வரிசையா எத்தனை மாடியூல் இருக்கோ அத்தனைக்கும் கொடுத்துக்கோங்க. சரி, வேற என்ன கேட்கலாம் இதுல? இப்போ நீங்க வந்து மாடியூலுக்கு தானே அலைசிங் நேம்னு சொல்றீங்க, அதே மாதிரி மாடியூலோட மெம்பர்னா யாரு மறந்துடாதீங்க. மாடியூலோட மெம்பருங்கிறது இங்க இருக்கிற வேரியபிள்ஸும், குளோபலா வெளியில கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸும், இங்க இருக்கிற ஃபங்க்ஷன்ஸும் வேரியபிள் தான் மாடியூலோட மெம்பர்ஸ். அப்போ மாடியூலோட மெம்பர்ஸ்க்கு நான் பேர் கொடுக்கலாமா? இப்போ நான் இந்த நம் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கிறது எனக்கு புரியல, நான் இதை N1 எழுதிக்கலாமா? இந்த ஆடுன்னு நீங்க கொடுத்துருக்கிறத நான் சம்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். அப்போ மாடியூலோட மெம்பர்ஸ்க்கும் நீங்க அலைசிங் நேம் கொடுக்கலாம். இப்படி ப்ராஜெக்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க,
உங்களுக்கு இதெல்லாம் எதுக்காகனா ப்ரோக்ராமோட இந்த அலையஸ் நேம்லாம் எதுக்காகனா ப்ரோக்ராமோட ரீடபிலிட்டிக்காக. இன்னொரு ப்ரோக்ராமர் பார்க்கும்போது அவருக்கு எப்படி புரியுதோ, நீங்க ஒரு பேர் வச்சிருப்பீங்க ஆடுன்னு, அவர் சம்முன்னு படிச்சிருப்பாரு, நீங்க டோட்டல்னு வச்சிருப்பீங்க, இன்னொருத்தர் சம்முன்னு படிச்சிருப்பாரு, சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு படிச்சிருப்பாரு, இன்னொருத்தர் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ்னு படிச்சிருப்பாரு. அப்போ அதுல எல்லாம் மாத்துறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சின்ன சந்தேகம், இப்போ ஆல்ரெடி உள்ள மாடியூல்ஸ் வந்து நம்ம கால் பண்ணும்பொழுது அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இப்போ இது நம்மளா கிரியேட் பண்ற மாடியூல்ஸ் வந்து நம்ம எங்க வேணாலும் சேவ் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாமா, இல்ல ஸ்பெசிபிக் லொகேஷன்ல தான் பண்ணலாமா? இல்ல எங்க வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதை கொடுத்துக்கலாம். இல்ல சேவ் பண்றது, ஏன்னா இப்போ நம்ம சப்போஸ் இப்போ கேல்சி அப்படின்னு ஒரு மாடியூல் நான் கிரியேட் பண்றேன்னா calci.py அப்படின்னு அந்த ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் வந்து எங்க வேணாலும் என்னோட கம்ப்யூட்டர்ல வச்சுக்கலாம். மெஷின்ல ஆமா எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆமா ஓகே, நல்ல சந்தேகம். எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுலதான் அவர் இந்த மாடியூல்ஸ் பேசும்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் பேசுறேன்னு அவர் சிபி இருக்காரா, சிபி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தேன். சார் கேன் வி ஏபிள் டு கிவ் சிங்கிள் அலையஸ் நேம் ஃபார் மல்டிபிள் மாடியூல். மல்டிபிள் மாடியூல்ஸ்க்கு சிங்கிள் அலையஸ் நேம் கொடுத்தா கன்ஃபியூஷன் வந்துடும்ல. நல்ல கேள்வி. பண்ண மாட்டாங்க. எல்லா மாடியூல்ஸ்க்கும் வேற வேற பேர் தான் வைப்பாங்க. இதுலதான் சிபி முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார், டிஐஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் அதை ஓஎஸ் மாடியூல் சொல்லும் போது சொல்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவா அந்த டிஐஆர் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த மாடியூல்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டிஐஆர் கொடுப்பாங்க. இப்ப நான் இதே ப்ரோக்ராம்ல எக்கச்சக்கம் எழுதி வச்சுட்டேன், இந்த ப்ரோக்ராம்லயே காமிக்கிறேனே. சரியா, நிறைய தடவை கால் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை? நான் மேல உள்ளது மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் மேல உள்ளது மட்டும் வச்சுட்டு calci import num. ஓகே, அப்போ இங்கே நம்மன்னு வச்சுக்கலாம், ஆட் வந்து இங்கே சம்முன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டேன். முதல்ல இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இதில் உள்ள எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். 12111 வந்துருச்சு. நேம் எரர், மல்டிப்ளைங்கிறத காணும். ஏன் மல்டிப்ளைங்கிறத காணும்? ஏன்னா மல்டிப்ளைங்கிறத இம்போர்ட் பண்ணலை. அப்போ மல்டிப்ளையை கமெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இதெல்லாம் பண்ணுறேன். புரியலன்னா கேள்வி. அப்போ மீதி 2 வந்துருச்சு. 12111ங்கிறதும் 123 அப்படிங்கிறதும் எனக்கு வந்துருச்சு. அலையாஸ் நேம் கொடுத்தே நான் கொடுத்துட்டேன். அப்போ இந்த மாதிரியான இடத்துல நான் பிரிண்ட், இங்கே பாருங்க, பிரிண்ட் டிஐஆர் அப்படின்னு கொடுக்கலாம். மாடியூல்ஸ்ல தான் இதை யூஸ் பண்ணுவாங்க, பிரிண்ட் டிஐஆர் அப்படிங்கிறது. என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? என்னன்னே புரியாது. டிஐஆர்னு ஒரு ஃபங்க்ஷன், டைரக்டரி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த டிஐஆர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? இப்போ என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னே நமக்கு தெரியல. டிஐஆர் அப்படி அது ஒரு ஃபங்க்ஷன்ங்கிறது தெரியுது. அனடேஷன்ஸ், பில்டின்ஸ், கேஷ், இந்த மாதிரி பைத்தான் இன்டர்பிரட்டர்ல இருக்கிற சில வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது இந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். இதெல்லாம் பைத்தான் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பின்னாடி ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கலாம். கடைசியா இருக்கிற நவ் என்ஓங்கிறதும் கடைசியா இருக்கிற சம் அப்படிங்கிறதும் இந்த ஃபங்க்ஷன் நீங்க வச்சிருக்கிற bubble.py அப்படிங்கிற இந்த ஃபைல்ல இருக்கிற வேல்யூஸ். கரெக்டா? டிஐஆர்ல. இப்போ இந்த டிஐஆர் தான் இந்த டிஐஆரை பிரிண்ட் கொடுத்து பார்த்தா தான் இந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இது எதுக்குங்க? அப்போ இந்த அனடேஷன், பில்டின், கேஷ், டாக், ஃபைல் இதெல்லாம் என்னதுங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதில் நம்ம பார்க்க வேண்டிய, கண்டிப்பாக அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் தான் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். அது என்னதுங்க? அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர்னா என்னதுங்க? அதை டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நான் என்னோட calci இந்த இடத்துல டிஐஆர்னு எம்டியா கொடுத்தேன். எம்டியா கொடுத்தா என்னோட bubble.pyயோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. இந்த அவுட்புட் பாருங்க. அதுல bubble.pyல தான் இந்த என்ஓங்கிறதும் இந்த சம்முங்கிறதும் bubble.pyல தானே இருக்கு. இப்போ நான் டிஐஆர் ஆஃப் calci அப்படிங்கிற மாடியூலுக்கு டிஐஆர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறேன். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. dir of calci, name calci is not defined, name error. ஏன் நேம் எரர்? நான் ஃப்ரம் calci எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணல. நான் ஒருவேளை இம்போர்ட்னே கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ நான் இந்த இடத்துல இம்போர்ட்னே கொடுக்க போறேன். இம்போர்ட் இருக்கா? ஃப்ரம் calci கொடுக்காம import calci அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். சரியா? இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு.
ஏன்னா இப்போ நான் இந்த டிஐஆரை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த பபுள் டாட் பையில் வேறு எதுவுமே இல்லை, வெறுமனே இதாக இருக்குது. இப்போ நான் இதை கொடுத்து காமிக்கிறேன். என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. கேல்சியில் பில்டின் மேலே பிரிண்ட் ஆன அதே தான் அனடேஷன்ஸ், பில்டின், கேஷ், டாக், ஃபைல் எல்லாம் பிரிண்ட் ஆச்சு. அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஆட், டிவைட், மல்டிப்ளை, நம், சப்ட்ராக்ட், இது எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ நீங்கள் ஒரு ஃபைலை பற்றி, அதாவது ஒரு மாடியூலை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தெரியணும் அப்படின்னா டிஐஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாடியூலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது புரியுதா? நான் டிஐஆர் ஆஃப் கேல்சின்னு கொடுத்ததுனால அந்த மெம்பர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் மாடியூல், அந்த மாடியூலில் என்னென்ன மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் அந்த டிஐஆர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது புரியுதா? இதில் பெருசாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை பின்னாடி ரொம்ப கஷ்டமாக எதுவும் இல்லை டிஐஆர் கொடுத்தா. இந்த டிஐஆர்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற முதல் பாயிண்ட் இந்த அண்டர்ஸ்கோர் நேம். இங்கேயும் அண்டர்ஸ்கோர் நேம் இருக்குது, இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலையும் அண்டர்ஸ்கோர் நேம் இருக்குது. அப்போ இந்த அண்டர்ஸ்கோர் நேம் வந்து என்னதுங்க, அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பைத்தானில். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். நம்ம இப்போ பபுள் டாட் பை அப்படின்னு நம்ம ஒரு ஃபைல் எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். கரெக்டா? நம்ம எழுதியிருக்கிற இந்த பபுள் டாட் பை அப்படிங்கிறது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். நம்ம எழுதியிருக்கிற இந்த கேல்சி டாட் பை இதுவும் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமா, இல்லை பைத்தான் ப்ரோக்ராம்லயே இது ஒரு மாடியூலா? என்ன சொல்றீங்க? கேல்சி டாட் பைங்கிறது மாடியூல், பபுள் டாட் பைங்கிறது சாதாரண ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். அப்போ நான் எழுதியிருக்கிறது ஒரு மாடியூலா ஒரு ப்ரோக்ராமா, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ பைத்தான் இந்த பபுள் டாட் பையை ஒரு பைத்தான் ப்ரோக்ராமாவும், இந்த இடத்துல நீங்க கேல்சி டாட் பை அப்படிங்கிறத இதை ஒரு மாடியூலாவும் பைத்தான் நினைக்குது. அதை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க ஒரு மாடியூலா கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்கோர் நேம் மாடியூலா இல்லை, ஒரு ப்ரோக்ராமா கொடுத்துருந்தீங்கன்னா, சாதாரண பைத்தான் ப்ரோக்ராமா இருந்தா இந்த அண்டர்ஸ்கோர் நேமோட வேல்யூ, இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர்னு இருக்கும். இன்கேஸ் நீங்க உங்களோடது ஒரு சாதாரண பைத்தான் ப்ரோக்ராமா இருந்தா அதோட அந்த இடத்துல இந்த அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோரோட வேல்யூ அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர்னு இருக்கும். இது சாதாரணமா ஒரு பைத்தான் ப்ரோக்ராமா இருந்தா. இதுவே நீங்க பண்ணியிருக்கிறது ஒரு மாடியூலா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாடியூலுக்கு இது இப்படி இருக்காது. சரியா? அங்க அண்டர்ஸ்கோர் நேம்னே காமிச்சிட்டு இருக்கோம். நீங்க அண்டர்ஸ்கோர் அப்ப நான் இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அண்டர்ஸ்கோர் நேமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் நேம் என்ன, பிரிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்டர்ஸ்கோர் என்ன பிரிண்ட் ஆகுது புரியுதா? இதை வேணா கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பபுள் டாட் பை அப்படிங்கிறது ஒரு சின்ன பைத்தான் ப்ரோக்ராம், அது ஒரு மாடியூல் இல்லை. கரெக்டா? அப்படி மாடியூலா இல்லைன்னா இதுக்கு அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர்னு வரும். அப்போ மாடியூல்ல போய் பிரிண்ட் பண்ணி பார்த்தா ட்ரை பண்ணி பார்ப்போமா? மாடியூல்ல போய் அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? கேல்சி டாட் பை அப்படிங்கிறதுல இந்த இடத்துல பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன பிரிண்ட் ஆகுது? கேல்சி எங்கெங்க பபுள் டாட் பை இருக்கு? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இந்த பபுள் டாட் பைல இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தவிர வேற எதுவுமே இல்லை. கரெக்டா? மீது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் பாருங்க, கேல்சி அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா? இந்த கேல்சி எங்க இருந்து பிரிண்ட் ஆகுது? இந்த கேல்சிங்கிறது நீங்க இந்த கேல்சியை இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த நேம். இங்க நான் போயிட்டு மாடியூல் நேம் அப்படின்னு கொடுத்து கோலன் இப்படி கொடுத்து காமிக்கிறேன். மாடியூல் நேம் கேல்சிங் பிரிண்ட் ஆகுதா? அப்போ இந்த அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோரை பிரிண்ட் பண்ணும்போது உங்களோட
பைத்தான் ஃபைல் நேம் பிரிண்ட் ஆச்சுன்னா நீங்க வச்சிருக்கிற பைத்தான் ப்ரோக்ராம் ஒரு மாடியூல். இல்ல அது அண்டர்ஸ்கோர் மெயின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் நேமை பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் இங்க போயிட்டு bubble is python program or not அப்படின்னு சும்மா மெசேஜ் கொடுத்துக்கிட்டேன். இப்படி கொடுத்துட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு அங்க கேல்சின் பிரிண்ட் ஆகுது, இங்க பபுள்னு பிரிண்ட் ஆகல, இங்க அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர்னு பிரிண்ட் ஆகுது. அப்படின்னா இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் இண்டிவிஜுவல் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு அர்த்தம். இது புரியுதா? அப்போ இது எனக்கு பைத்தான் ப்ரோக்ராம், இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காமிக்கிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்றேன்னா இல்லை நான் ஒரு பைத்தான் மாடியூலை யூஸ் பண்றேன்னா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னோடது இந்த அண்டர்ஸ்கோர் நேமை ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நான் வேணா வேற ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். நான் ஒரு மாடியூல்னே சேவ் பண்ணி ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இதில் இப்போ நான் வந்து module1.py அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரியா? இதில் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன். டெஃபினிஷன் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இங்கே போயிட்டு if __name __ equals to __ main __ அப்படி இருந்தா எனக்கு பிரிண்ட், இது மாடியூலா இல்லை ப்ரோக்ராமான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது இண்டிவிஜுவல் பைத்தான் ப்ரோக்ராம். அப்படி இல்லை அப்படின்னா இது பிரிண்ட் பைத்தான் மாடியூல். ஏன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் இது பைத்தான் மாடியூலா ப்ரோக்ராமா. இப்போ நான் இதை போய் ரன் பண்ண போறேன். இப்போ எனக்கு இது ரன் ஆக போகுது. இது எப்படி, இது நான் மாடியூல்னு சேவ் பண்ணியிருக்கேன். நான் இதை போய் பைத்தான் 3 மாடியூல் 1.py அப்படின்னா சின்டாக்ஸ் எரரா? ஓகே, டபுள் ஈக்குவல்ஸ் டு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? எனக்கு எதுவுமே வரலையா? ஏன் வரல? ஏன்னா நான் ஆடை கால் பண்ணல. ஆடை கால் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? இண்டிவிஜுவல் பைத்தான் ப்ரோக்ராம். ஏன்னா இது ஒரு மாடியூல் இல்லை. அப்போ இது ஒரு மாடியூல்னா வேற யாராவது இதை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் அது மாடியூல்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு மாடியூல், இது ஏன் இது இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி இதை எப்படி யூஸ் பண்றாங்கிறத காமிக்கிறேன். எப்படி வந்து ஒரு மாடியூலை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். சரியா? மாடியூல்னா என்ன? இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ல இருந்து மாடியூலுக்கு போயிருக்கோம். அப்போ மாடியூல்ங்கிறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சு அதை நான் வேற ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றேன் அப்படின்னா தான். இப்போ நான் இதை இங்கே கொடுத்துட்டேன். இப்போ வேணா இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன். இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இன்னொரு பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? இது இண்டிவிஜுவல் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ நான் இந்த பைத்தானையே வந்து இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் module1 கொடுக்கலாம்ல? இதை மாடியூலா நினைச்சிட்டு நான் இம்போர்ட் பண்ணலாம்ல? இம்போர்ட் பண்ணிட்டு module1 அதுல என்னங்க கொடுத்துருக்கேன்? module1ல ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஆடை நான் இது பண்ண போறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை சும்மா காலர் அப்படின்னு இதை சேவ் பண்ணி வைக்கிறேன். caller.py அப்படின்னு சேவ் பண்ணி வைக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. module1ல இருக்கிற ஆடை கால் பண்றோம். இப்போ அவுட்புட்டை பாருங்க. இப்போ பைத்தான் 3 module1.py module1.py caller.py என்ன அவுட்புட் வந்திருக்கு? ஏன் பைத்தான் மாடியூல்னு அவுட்புட் வந்திருக்கு? ஏன்னா நீங்க நார்மலா இருந்த பைத்தான் ப்ரோக்ராமை இம்போர்ட் பண்ணி அதை மாடியூல்னு பைத்தானுக்கு புரிய வச்சிட்டீங்க. பைத்தான் இனிமேல் அதை மாடியூலா கன்சிடர் பண்ணும். அதனாலதான் இந்த இஃப் கண்டிஷனுக்கு போயிருக்கு, இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு போயிருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? அப்ப எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் மாடியூல்ங்கறத யூஸ் பண்ணிருக்கணும் மாடியூல. ஆமா. அப்ப நான் அங்க இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க எனக்கு நான் போய் இந்த ப்ரோக்ராமே ரன் பண்ணும்போது அப்ப இந்த இடத்துல எனக்கு அது ஒரு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்.
நான் இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாடியூல் 1 எனக்கு ஒரு மாடியூலா, இந்த மாடியூல் 1ங்கிற பைத்தான் ஃபைல் ஒரு மாடியூலா எனக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த இஃப் கண்டிஷன் நான் ஏன் இதுல ஒண்ணுமே இது எதுக்கு நீங்க சொல்றீங்க, இதுல என்ன இருக்குன்னே புரியல, நீங்க சொல்றீங்க நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா கரெக்ட் தான் நீங்க நினைக்கிறது. இந்த மாடியூலை ஏன் யூஸ் பண்றோம், இந்த அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர்ங்கிறது மெயினான ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியும். ஃப்ளாஸ்க்ல யூஸ் பண்ணுவோம், ஜாங்கோல யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது மாடியூலா ஃபைலா அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் பைத்தான் ப்ரோக்ராம்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, அவ்வளோதாங்க. இதுதான், இவ்வளோதான் மாடியூல். அப்போ நமக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நமக்கு சொந்தமா பைத்தான் மாடியூல் கிரியேட் பண்ண தெரியுமா? டக்குன்னு இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கும் டைம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, இன்னும் 2-3 நிமிஷம் கொடுங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். அப்போ நமக்கு சொந்தமா இப்போ பைத்தான்ல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண தெரியும், பைத்தான்ல நமக்கு மாடியூலும் கிரியேட் பண்ண தெரியும். ரைட், இப்போ நம்ம பைத்தான்ல மாடியூல் கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ பைத்தான்ல பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருந்த மாதிரி பைத்தான்ல பில்ட்-இன் மாடியூல்ஸ் உண்டா? நீங்க ஃபங்க்ஷன் சொல்லும்போது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தானே யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க. அப்போ அதே மாதிரி பில்ட்-இன் மாடியூல்ஸ் உண்டா? ஆமா, நிறைய மாடியூல்ஸ் உண்டு. பைத்தானோட பவரே இந்த பேக்கேஜஸ் மாடியூல்ஸ் தான். அப்படி என்னென்னலாங்க உண்டு, ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மேத் அப்படின்னு ஒரு மாடியூல் உண்டு. அப்போ நீங்க இதெல்லாம் எக்ஸசைஸா பண்ணிட்டு வர போறீங்க. எப்படி? இப்போ பாருங்க, நான் சும்மா சாம்பிள் காமிக்கிறேன். ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார், மேத்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் எடுத்துக்கிட்டேன். அப்படி மேத்ல என்னென்னலாங்க இருக்கும், அது டிஐஆர் போட்டு டிஐஆர் ஆஃப் மேத் போட்டு நீங்க பாத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு டிஐஆர் ஆஃப் மேத்னு கொடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ இம்போர்ட் மேத்னு கொடுங்க. இம்போர்ட் மேத்னு கொடுத்துட்டு டிஐஆர் ஆஃப் மேத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு, என்னென்ன அந்த மெம்பர்ஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சிடலாமா? அப்போ நம்ம உட்காந்து ஏன்ட்ட நீங்க கேட்கவே வேண்டாம், டக்குன்னு இதை போட்டு பார்த்துட்டு ஓகே நான் மாடியூல் 1 ரன் பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ இருக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கும். இங்கே பாருங்க, ஏ காஸ், கொசைன், சைன், சைன் ஹெச், டேன், டேன் 2, டேன் ஹெச், சீலிங், காப்பி சைன், காஸ், டிகிரிஸ், எவ்வளோ இருக்கு பாருங்க. ஃப்ளோர் அப்சல்யூட், ஃபேக்டோரியல், ஃப்ளோர், எஃப் மோட், எஃப்ஆர், எக்கச்சக்கம், எஃப் சம், காமா, பவர், பை, இவ்வளோ லாக் வேல்யூ, டேன் வேல்யூ, எல்லாம் ஜிசிடி. அப்போ நான் ஜிசிடிலாம் 2 நம்பருக்கு வேணும்னா கவலையே பட வேண்டிய தேவையில்லை. டைரக்டாக போயிட்டு இதை இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் ஜிசிடி ஆஃப் 10க்கும் 20க்கும் ஜிசிடி என்னது அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்துடும். நம்ம பண்ணோம் லாஜிக் என்னங்கிறத எடுத்து வச்சு நம்ம பண்ணோம். 10க்கும் 20க்கும் ஜிசிடி 10, 100க்கும் 20க்கும் ஜிசிடி 20, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? இதே மாதிரி இதில் ஃப்ளோர் இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் மேத் மாடியூல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? இம்போர்ட் மேத் கொடுத்து இதே மாதிரி இன்னொரு மாடியூல் சொல்கிறேன். நான் சும்மா ஜிசிடி மட்டும் காமிச்சிருக்கேன், நீங்கள் மீதி ஃபங்க்ஷன்ஸை ட்ரை பண்ணிட்டு வாங்க. அது பெருசாக நீங்கள் பைத்தானோட அஃபிஷியல் ஹெல்ப் டாக்குமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே மாதிரி ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்கு. ரேண்டம் மாடியூல் என்ன பண்ணுன்னு சொல்லட்டுமா? நான் இதை காமிக்கிறேன். ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ஸ்டார் அப்படி கொடுத்து ரேண்டம் பண்ணுவோம். இப்போ ஈஸி பாருங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் சும்மா ஒரு 10 நம்பர், ரேண்டமாக ஒரு 10 நம்பர், ரொம்ப ஈஸி. பிரிண்ட் ரேண்டம், ரேண்டம்னு அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதோட அவுட்புட் பாருங்க, 0லேருந்து 1க்கும் 0க்கும் இடையில ரேண்டமாக ஒரு 10 நம்பரை கொடுக்கும். இது என்னங்க, இந்த ரேண்டம் வச்சு நான் என்னங்க பண்றது, 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிற ரேண்டம் நம்பரை வச்சு நான் என்ன பண்றது? வேணும்னா இதை 10ஆலேயோ 20ஆலேயோ 100ஆலேயோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ரேண்டமா நம்பர்ஸ் வேணும், இப்போ ஓடிபிலாம் ஜென்ரேட் ஆகுதுல்ல, அதெல்லாம் நான் என்ன பண்றது? அதுக்கு தனியாக இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரேண்டம் மாதிரியே ரேண்ட் இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது நீங்க ப்ராக்டிஸ்ல தெரிஞ்சுக்குவீங்க. ரேண்டம் ஆஃப் 1லேருந்து 100க்குள்ள எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க. ஒன்னுலேருந்து 100க்குள்ள ஒரு 10 நம்பர். அப்போ ரேண்ட் இன்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி நீங்க வந்து நான் ரேஞ்ச் இப்படி கொடுக்குறேன்னா நீங்களே ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை வேணாலும் ட்ரை. ரேண்ட் இன்ட் 1லேருந்து 100னா 1லேருந்து 100க்குள்ள கொடுக்கும்.
எனக்கு வந்து ரேண்ட் ரேஞ்ச் கொடுக்கணும்னா ரேண்ட் ரேஞ்ச் கொடுக்கலாம். ரேண்ட் இன்ட் மாதிரியே ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. எனக்கு 1லேருந்து 100க்குள்ள ஒவ்வொரு 2 நம்பரையும் எடுத்து வச்சுட்டு கொடுங்க. இப்படிலாம் கொடுக்கலாம். 1லேருந்து 100க்குள்ள 2 நம்பர் விட்டு விட்டு 1லேருந்து ஆரம்பிக்கும். அதனால எல்லாமே ஆட் நம்பரா கிடைச்சிருக்கு. கரெக்டா? இதுதான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ரேண்டன்ட் ரேண்ட் ரேஞ்ச் இதே மாதிரி சாய்ஸ்னு ஒன்று இருக்கு. இதே ரேண்டம்ல சாய்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு லிஸ்ட், நான் ஒரு லிஸ்ட் எழுதிக்கிறேன். சும்மா லிஸ்ட்டுக்கு எல்எல் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் எனக்கு என்ன சொல்றது, கூகுள் பேலாம் இருக்குல்ல, கூகுள் பே ஸ்க்ராட்ச் கார்டெல்லாம் வருதுல்ல. அப்போ அந்த ஸ்க்ராட்ச் கார்டெல்லாம் ஒரு தடவை 1 ரூபா வருது, ஒரு தடவை 2 ரூபா வருது. இந்த ஸ்க்ராட்ச் கார்டெல்லாம் வச்சு பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரியான வேல்யூஸ் நான் சும்மா அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து பேர் எழுதிக்கிறேன். இப்போ ஒருத்தர் பேர் வெற்றி, இன்னொருத்தர் பேர் செல்வன், இன்னொருத்தர் பேர் குமரன், இப்படிலாம் பேர் வச்சுக்கோங்களேன். எனக்கு ரேண்டமா குழுக்கள்ல இவங்களில் யாருக்கு பரிசு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் எழுதிக்கிறேன். இப்படி இதில் இப்போ 4 பேர் இருக்கு. ரேண்டமா எனக்கு ஒருத்தர் பேர் வேணும். ஒன்றும் கிடையாது. இதில் பிரிண்ட் சாய்ஸ், இதில் ஒரு சாய்ஸ் வேணும். அவ்வளோதானே? சாய்ஸ் ஆஃப் எல்எல், அவ்வளோதான். இந்த ரேண்டம் மாடியூல்ல இருக்கிற உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்படி எல்லாம் நிறைய மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு. முதல் தடவை எனக்கு கந்தன் கொடுக்குது. என்ன எல்லா தடவையும் கந்தனே கொடுக்குது. கந்தன். இப்போ எனக்கு செல்வன் கொடுக்குது. இப்படியே ஒவ்வொரு தடவையும் எனக்கு ரேண்டமா வேற வேற வேல்யூஸ் வேணும். இப்போ செல்வனுக்கு பதிலாக கந்தன் கொடுக்குது. கந்தன். இப்படி எனக்கு ரேண்டமா ஒருத்தர் பேர் வேணும்னா அதை எடுத்து வந்து எனக்கு கொடுது. இப்படிலாம் கேட்கறதுக்கான மாடியூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 2 மாடியூல் பார்த்துருக்கோம், மேத், ரேண்டம்னு. இதே மாதிரி என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? நான் இன்னைக்கு டாஸ்க் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நாளைக்கு வேணா அந்த டாஸ்க் என்னங்கிறத சொல்றேன். சரியா? ஃபைன். நமக்கு மறந்துடாதீங்க, அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு மென்டரிங்கும் இருக்கு. நான் ஸ்ரீனிவாசன்ட்ட பேசிட்டேன். அவர் எந்த டைம் வச்சுக்கலாங்கிறத யோசிச்சுட்டு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு மென்டரிங்கும் இருக்கு. நீங்க எல்லாம் டாஸ்க் பண்ண போறீங்க. அப்போ நீங்க டாஸ்க்கும் சொல்லுங்க சார், ட்ரை பண்றோம். சொல்லிடுவா, நேரமா ஆயிடுச்சு, பரவாயில்லையா? இப்போ டாஸ்க் என்னங்கிறது சொல்லிடுவா. யாரும் ஏன்னா வேற வேற டைம் ஜோன்ல இருந்து வரீங்க. சரி, அப்போ டாஸ்க் என்னங்கிறது சொல்லிடுறேன். ஒரு சின்ன கேம், நீங்களே இந்த கேமை டிசைன் பண்ண போறீங்க. என்ன கேம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரியா? ஹேங்மேன் ஏற்கனவே இருக்கும். சரி, ஹேங்மேன் கேம் சொல்லுவோமா? இல்லை, இந்த கேம் சொல்கிறேன். கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். ஒரு 2-3 பேரை உட்காந்து யோசிச்சு பண்ணுறது நல்லாயிருக்கும். நீங்களா யோசிச்சாலும் சரி. சரியா? இப்போ நான் வந்து கேம் என்னங்கிறது சொல்லிடுறேன். இப்போ ரேண்டம் நம்ம கொடுத்துட்டோம்ல, எனக்கு என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து ரேண்டமாக ஒரு 4 நம்பர் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் சொல்கிற 4 நம்பர் 5, 9, 8, 1. இதான் கம்ப்யூட்டரோட 4 ரேண்டம் நம்பர்னு வச்சுக்கோங்க. இந்த ரேண்டம் நம்பர் கம்ப்யூட்டர் என்ன நினைச்சிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நான் போய் இந்த ரேண்டம் நம்பரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் போய் கம்ப்யூட்டர்கிட்ட போய் சொல்லுவேன், நீ நினைச்சிட்டு இருக்கிற நம்பர் 1, 2, 3, 4 சரியா அப்படின்னு கேட்பேன். இப்போ கம்ப்யூட்டர் பார்க்கும், இல்லப்பா நான் உனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்றேன், என்னங்கிறத கேட்டுக்கோ. நீ சொல்லியிருக்கிறது 1, 2, 3, 4. இந்த 1ங்கிற நம்பர் நான் நினைச்சிருக்கேன், ஆனா நீ நினைக்கிற இடத்துல இல்லை, அது வேற இடத்துல இருக்கு. அப்போ வேற இடத்துல இருந்ததுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நம்பர் இருக்கு ஆனா பொசிஷன் தப்பா இருக்கு அப்படின்னா எனக்கு ஆன்சர் பி அப்படின்னு சொல்லணும். 1 ஃபர்ஸ்ட் 1த்துக்கான ஆன்சர் இந்த இடத்துல கீழே வேணா எழுதுறேன். இந்த இடத்துல 1 அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் கம்ப்யூட்டர் சொல்லணும்னா பி. 2ங்கிறது இல்லை, அப்போ கிராஸ். 3 இல்லை, அப்போ கிராஸ். 4 கிராஸ். இந்த அவுட்புட்டை எனக்கு சொல்லிட்டு திரும்பவும் என்னோட கெஸ் என்னன்னு கேட்கணும். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? நான் சொன்ன 4 நம்பர்ல 3 நம்பர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? 3 இல்லை, 1 தான் இருக்கு. ஆனா அந்த 1 தப்பான இடத்துல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த 1 இங்கே எழுதிக்கிறேன். எனக்கு தெரியாதுல்ல, அந்த 5, 9, 8, 1 தான் கம்ப்யூட்டர் நினைச்சிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப 2, 3, 4 இல்லை. அப்ப நான் மீதி என்ன நம்பர் இருக்கு? 5 எழுதுவோம். இந்த இடத்துல 5 எழுதுவோம். இந்த இடத்துல 6 எழுதுவோம். இந்த இடத்துல 7 எழுதுவோம். இப்ப நான் கம்ப்யூட்டர்கிட்ட போய் நீ நினைச்சிட்டு இருக்கிற நம்பர் இதுதானான்னு கேட்பேன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன பார்க்கும்? ஆமா, 5 நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் நினைச்சிட்டு இருக்கிற இடத்துலயே தான் நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல 5 என்ன சொல்லிடுவோம், அந்த 5க்கு வந்து கரெக்ட்பா சி.
அடுத்து 1 பார்க்கும். 1 திரும்பவும் தப்பான பொசிஷன். அப்போ 1 பி. 6 7 நான் நினைக்கவே இல்லை இப்படின்னு கம்ப்யூட்டர் எனக்கு பதில் சொல்லிடும். திரும்பவும் என்கிட்ட வந்து கேட்கும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு அதோட ரிசல்ட்ஸ். செகண்ட் ரவுண்டு முடிஞ்சு நான் கொடுத்த இன்புட் இது, கம்ப்யூட்டர் எனக்கு கொடுக்குற இன்புட் இது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இப்போ நான் என்ன, அப்போ 5ங்கிறது நான் நினைச்ச நம்பர் இருக்கு. அப்போ நான் 5 அதே இடத்துல எழுதிக்குவேன். 1 முதல் இடத்துலையும் இல்லைன்ட்டாங்க, 2வது இடத்துலையும் இல்லைன்ட்டாங்க. அதனால நான் 1 3வது இடத்துல இப்போ எழுத போறேன். இப்போ மீதி என்ன நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போயிட்டேன். அப்போ நான் இங்கே 8ன்னு எழுதுறேன். இங்கே 8ன்னு எழுதிட்டு இங்கே 9ன்னு எழுதுறேன். இதுதான் நீ நினைச்ச நம்பரா அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட போய் கேட்குறேன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன சொல்லுவோம்னா பார்க்கும். ஆமாம், 5 நான் நினைச்ச நம்பர் நினைச்ச இடத்துலயே இருக்கு. 8 நான் நினைச்ச நம்பர் ஆனால் தப்பான இடத்துல இருக்கு, அதனால பி. 1 நான் நினைச்ச நம்பர் அதுவும் தப்பான இடத்துல இருக்கு, அதனால பி. 9 நான் நினைச்ச நம்பர் அதுவும் தப்பான இடத்துல இருக்கு, அதனால பி அப்படின்னு சொல்லிடும். இப்போ நான் பார்ப்பேன். 1 இந்த இடத்துல சொன்னேன் இல்லைன்னு, இங்கே சொன்னேன் இல்லை, இங்கே சொன்னேன் இல்லை. அப்போ கண்டிப்பாக 1 கடைசி இடத்துல தான் இருக்கணும். அப்போ 5 இந்த இடத்துல 5ன்னு எழுதிக்குவேன். இந்த 2 இடத்துலையும் விட்டுட்டு இங்கே 1 எழுதிக்கலாம். அப்போ மீதி 2 இடத்த தான் நிரப்பணும். அப்போ 1ஓட இடம் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. 8 9ம் தப்பான இடம்னு சொல்லிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? 9 இங்கே 8 இங்கே தான் எழுதணும், வேற வழியே இல்லை எனக்கு. அப்போ நான் 8 இங்கே எழுதிடுவேன், 9 இங்கே எழுதிடுவேன். இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட போய் கேட்பேன், நான் நினைச்ச நம்பரும் நீ சொல்ற நம்பரும் ஒன்று தானா அப்படின்னு. அப்போ கம்ப்யூட்டர் ஆமா இதுதான் நான் நினைச்ச நம்பர், இந்த உனக்கு எல்லாமே சிசின்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு கம்ப்யூட்டர் கொடுத்துரும். இதை எவ்வளோ முடியுமோ இன்னைக்கே பண்ணணுங்கிறது இல்லை, இதை எவ்வளோ முடியுமோ நாளைக்கு இதோட அப்டேட் சொல்லுங்க. ஞாயிறு இல்லை திங்கட்கிழமை இதை முடிச்சிட்டோம். இதுக்கான ஐடியாஸ் இப்போ நான் சொன்னதை வச்சுட்டு அப்போ 4 சிசிசின்னு கிடைச்சாதான் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். இந்த ஐடியாஸை வச்சுட்டு முடிச்சவங்க பிளாக் எழுதி அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணலாமா? இதுல ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுங்க. 4th ஆமா ரொம்ப முக்கியமானது. இதுல 4 டிஜிட் நம்பர் தான். அந்த 4 டிஜிட் நம்பரும் 0ல இருந்து 9க்குள்ள வச்சுக்கோங்க, இல்ல 1ல இருந்து 9க்குள்ள வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இந்த ரேண்டம்லாம் காமிச்சேன். ரேண்டம், ரேண்ட் ரேஞ்ச் இந்த மாதிரி வேல்யூஸ் வாங்கி நான் இதுக்கான க்ளூ சொல்றேன். முதல்ல ஒரு லிஸ்ட்ல இந்த வேல்யூஸ், இப்போ நீங்க இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியது வேற எதுவும் கிடையாது. இதுக்கான க்ளூ நீங்க வந்து லிஸ்ட் வச்சுக்கணும். அப்போ இந்த லிஸ்ட்ல முதல்ல இப்படி ஒரு 4 நம்பர் வாங்கணும். அப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா சொல்றேன். முதல்ல நான் ஒரு லிஸ்ட்ல யூசர் கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து ரேண்டமா 4 நம்பர் வாங்கி அதை ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா யூசர் கிட்ட 4 நம்பர் வாங்கணும். அந்த 4 நம்பரையும் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவோடையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி இருந்துச்சுன்னா கரெக்டான பொசிஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அப்போ இன்னொரு லிஸ்ட் ரெடி பண்ணணும். ஆன்சர் அப்படின்னு இன்னொரு லிஸ்ட் ரெடி பண்ணணும். அதுல தொடக்கத்துல எல்லாத்தையுமே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதுக்கான அப்போஸ்ட்ரோஃபி எல்லாம் கொடுத்துக்கோங்க கரெக்டா. இப்படி வச்சுக்கணும். அப்போ என்கிட்ட ரேண்டமா 4 நம்பர் இருக்கும். 5 9 5 9 8 1ன்னு ரேண்டமா ஒரு 4 நம்பர் இருக்கும். யூசர் கிட்ட ஒரு 4 நம்பர் வாங்குவீங்க, அது யூசரோட இன்புட் வாங்குவீங்க. அதை வாங்கி அதை ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? 1 2 3 4ன்னு அதை ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 2 லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது கம்ப்யூட்டரோட நம்பர்னு வச்சுக்கலாமா, COMPன்னு வச்சுக்கிறேன், கம்ப்யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். அதையும் இந்த இன்புட்டையும் கம்பேர் பண்ணி அதை வச்சு இந்த ஆன்சர் லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். அப்படியே ஃபுல்லா இந்த ப்ரோக்ராமை சொல்லி முடிச்சோடனே இதை கன்ஃபார்மா நம்மளால முடியாது அப்படிங்கிறதும் நெகட்டிவ் ஃபீலிங், இதை நான் எப்படி வேணாலும் செஞ்சிருவேங்கிறதும் ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் வச்சுக்கோங்க. முதல்ல கம்பேர் பண்ணி ஒண்ணை மட்டும் எடுத்து, அதுவும் அதோட இண்டெக்ஸும் இதோட இண்டெக்ஸும் பொருந்துச்சுன்னா இந்த எக்ஸை எடுத்துட்டு சின்னு மாத்துங்க. நம்பர் இருக்கு ஆனா பொருந்தல அப்படின்னா பின்னு மாத்துங்க. இப்படி முதல்ல ஒரே ஒரு நம்பர் இன்புட்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்து பண்ணுங்க. அதையே 2வது நம்பர் பண்ணுங்க, அதையே 3வது நம்பர் பண்ணுங்க, அதே 4வது நம்பர் பண்ணுங்க. அப்போ ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதை 4 தடவை பண்ணிடலாம். 4 தடவை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட்ஸை யூசருக்கு பப்ளிஷ் பண்ணுங்க. அந்த ரிசல்ட்டை யூசருக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு திரும்பவும் யூசர்கிட்ட இன்புட் கேளுங்க. அப்போ எது வரைக்கும் இன்புட் கேட்கணும்? இந்த இடத்துல சின்னு 4 வர்ற வரைக்கும் இன்புட் கேட்கணும். சரி, இதை முதல்ல ஒரு நம்பருக்கு பண்ணுங்க, ஒரு தடவை பண்ணுங்க,
அதுக்கப்புறமா அதை எப்படி மல்டிபிள் டைம்ஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். அவசரம்லாம் கிடையாது. நமக்கு வேணுங்கிறது இதுல இருந்து கிடைக்க போற லேர்னிங், அதுதான் நமக்கு முக்கியம். சரியா? முடிச்சுட்டு வரீங்களா? நாளைக்கு பார்க்கலாம்.